சமைக்கலாம். என்னோட கிளிக் உட்காந்து பாருங்க, வெயிட் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க. வாங்கிக்கலாம். ஓகே. ஃபுல் ஸ்லைட் போட்டிங்களா? இல்லை, ட்ரை பண்ணி பார்க்கேன். வந்துச்சுன்னா அப்படி பார்த்துக்கலாம். ஜேகே பாரம்பரிய குடும்ப உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். சரி, வழக்கமான ஒவ்வொரு நேரம் சொல்கிறது தான். இன்றைக்கி பார்க்குறது வந்து வழக்கத்தை விட ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வழக்கமாக சொல்லுவோம் ரொம்ப முக்கியமானது. ஏன் முக்கியமானது? ஏன்னா நம்ம வழக்கமாக உடல் எடை அதிகரிப்புங்கிறது வந்து கண்டிப்பாக குறைக்கப்பட வேண்டியது, அதை வந்து கவனிக்கப்பட வேண்டியது நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆனால் உடல் எடை நமக்கு தெரிந்ததை விட நிறைய மறைமுகமான உள் பாதிப்புகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதே நேரத்தில் ரொம்ப வெக்கையாத மாதிரி இருக்குது, கூலிங் வந்த மாதிரி தெரியல. அக்கா இவ்வளோ உடனே அப்படி ஆகுமா? ஓகே ஓகே, அப்போ கொஞ்சம் ஃபேன் மாதிரி போட்டுட்டு கூட நம்ம மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாமே. ஸோ அப்போ உடல் எடை பாதிப்புங்கிறது வந்து சாதாரணமாக நம்ம நினச்சதை விட என்னென்ன முக்கியமான பிரச்சனைகள்லாம் இதில் இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு நம்ம வந்து வழக்கமாக நம்ம சரி பண்ணுறதுக்கு, இது குறைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறோம், அதில் என்னென்ன தவறுகள் இருக்குன்றதை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ ஸ்வீட்டு எவ்வளோ ஆபத்துன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படியும் ஸ்வீட் பிடிக்கிறவங்க என்ன மாதிரியான ஸ்வீட் எடுத்துக்கலாம்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ உடல் எடை குறைன்னு பார்த்த உடனே ஒரு பிக்சரில் படங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த உணவுகள் சாப்பிட்டா தான் உடல் எடை கூடுமா என்ற ஒரு கேள்வி, சரியா? இந்த கேள்வி எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கும். அப்போது ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் நமக்கு நாமே கேட்டுக்கலாம். உடம்பு மெலிந்து இருக்கிறவங்க கிட்ட உடம்பு எடை ஏன் அதிகமாகுது, நிறைய பேர் உடல் பருமனாக இருக்கிறாங்களே, என்னென்ன காரணமாக இருக்க முடியும் நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, அது அவங்க நிறைய சாப்பிடுவாங்க, அதிகமாக வேலை பார்க்க மாட்டாங்க, அதனால தான் உடம்பு எடை கூடியிருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. உடல் எடை அதிகமானவங்ககிட்ட ஏன் உங்களுக்கு உடல் எடை அதிகமாகிருக்குன்ற ஒரு கேள்வி கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, பரம்பரை அப்படிங்க, எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே அப்படி தான், நாங்கள் வந்து சாப்பாடுங்கிறது நம்ம திருப்தியான பசிக்கு சாப்பிடுவோங்க, மற்றபடி எங்களுக்கு வந்து பரம்பரை இப்படி இருக்கிறதுனால அது பிரச்சனை இல்லை, மற்றபடி என்ன ஒரு நான்வெஜ்லாம் எனக்கு சாப்பிட்டு பழக்கம், நிப்பாட்டத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போது இது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நமக்கு சரியாக படுது, அப்படி தானே? இப்போது உடம்பு மெலிந்திருக்கிறவங்ககிட்ட பாருங்களேன், அவங்க என்ன சொன்னாங்க, அதிகமாக சாப்பிட்றதுனால உடம்பு எடை வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சு நம்ம ஃப்ரெண்டு எத்தனை பேர் இருக்காங்க, அள்ளி சாப்பிடுவாங்க. எவ்வளோ ஒரு நம்ம 5 பரோட்டா சாப்பிட்டா ஃப்ரெண்டு 10 பரோட்டா சாப்பிடுவான். ஆனால் அவன் பார்த்தா எப்படி இருப்பான், குச்சி போல இருப்பான். என்னடா எவ்வளோ எங்கடா போகுது சாப்பாடு என்ற மாதிரி நம்மளே கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ உடல் பருமனானவங்ககிட்ட போய் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க, எப்படி சாப்பிட்றீங்க கேட்டால் நிறைய பேர் சொல்லலாம், 2 தோசை தாங்க சாப்பிடுவேன், 1 இட்லி தாங்க சாப்பிடுவேன், நல்ல வேலை பார்க்குறேன், வீட்டு வேலைகள் எல்லாமே நான் பார்க்குறேன், ஆனால் எவ்வளவோ பயிற்சிகள் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு உடல் எடை குறையல. இது நம்ம வந்து பார்க்கும்போது இது உண்மைதானே? அப்போ என்ன காரணம்? இப்போ என்ன காரணம்? ஹெரிடிட்டரி, பரம்பரைங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அப்போது பரம்பரை காரணத்தினால உடம்பு எடை வந்து கூடுற ஒருத்தர் இந்த செஷனுக்கு ஃபிட் ஆனவங்க கிடையாதா? அடுத்த கேள்வி. பரம்பரையாகவே உடல் பருமனாக இருக்கிறவங்க நம்ம இப்போ சொல்லக்கூடிய ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணும்போது உடம்பு குறையுமான்னு கேட்டால் நிச்சயமாக குறையும். அப்போது நமக்கு நாமே பரம்பரையினால் இந்த மாதிரி பிரச்சனைகளோடு நம்ம இருந்துகிட்ருக்குறோம், இது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த கொரோனாவோடு வாழ பழகுங்கிற மாதிரி உடல் பருமனோடு வாழ பழகிடணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நம்ம ஜேகே பாரம்பரியாவில் நாம் என்ன சொல்கிறோம்னா, பரம்பரை காரணங்களையும் சரியான ஒரு ரகசியங்களை அறிந்து கொள்வதன் மூலமாக அதை நம் வாழ்வில் பயன்படுத்துவதன் மூலமாக மாற்ற முடியும்ன்றதை நம்ம உறுதியாக நம்ம சொல்கிறோம். இப்போ இது என்ன சார், சிம்பிளான எக்ஸாம்பிள், நான் நிறைய உதாரணங்கள் சொல்லுவேன். ஏன் உதாரணம் சொல்கிறேன்னா, ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஒரு உதாரணத்தின் மூலமாக நம்ம மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ பரம்பரை பிரச்சனையை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, தாத்தா காலத்து சொத்து கண்டிப்பாக பேரனுக்கு வருன்ற மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கா? ஒரு சிலருக்கு
பரம்பரை சொத்து வருது, ஒரு சிலருக்கு கடன் வருது, ஒரு சிலருக்கு சொத்தும் வரல கடனும் வரல. அப்போ பரம்பரை சம்பந்தமாக வியாதிகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறதுங்கிறது உண்மை. ஆனா அந்த வியாதிகளோடு தான் வாழ பழகணும். நமக்கு வந்த வியாதியை நம்மளுடைய அடுத்த சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற எந்த விதமான கட்டாயமும் இல்லை. இப்படியே ஃபார் எக்ஸாம்பிள் எங்க தாத்தா சொத்து எனக்கு வந்துருச்சு, ஒரு 100 ஏக்கர் கையில வந்துருச்சு. இப்ப 100 ஏக்கரை நான் நினைச்சா அதை விற்க முடியுமா முடியாதா? அழிக்க முடியுமா முடியாதா? அழிச்சு என்னுடைய பையனுக்கு எதுவும் கொடுக்க முடியாம இருக்க முடியுமா முடியாதா? முடியதானே செய்யும். இது நானே அந்த 100 ஏக்கர் எங்க தாத்தா எனக்கு 100 ஏக்கர் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் நான் உழைச்சி நிறைய சம்பாத்தியம் பண்ணி அது 200 ஏக்கரா மாத்தி என் குழந்தைக்கு நான் கொடுக்கணும்னு நினைச்சாலும் முடியுமா முடியாதா? அப்ப 2 யார் கையில இருக்கு? இதே விஷயத்தை தான் உடல் பருமனுக்கும் நாம ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல நாம புரிஞ்சு கொள்ள வேண்டிய டேக் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உடல் பருமன்கிறது உணவை மட்டும் சார்ந்தது கிடையாது. இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள்ல தவிர்க்க முடிந்த காரணங்கள், தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கு. தவிர்க்க முடியாத காரணங்களையும் தவிர்க்க முடிந்த காரணங்களை யாரெல்லாம் தவிர்க்கிறாங்களோ அவர்களுக்கு தவிர்க்க முடியாத காரணங்களும் படிப்படியாக குறைக்கப்படுகின்றன. இது அறிவியல் ரீதியாக ஆய்வு பூர்வமாக உறுதி செய்யப்பட்ட உண்மை. இந்த ஒரு விஷயம் நமக்கு புரியணும். நம்ம ஜேகே பாரம்பரியாவில் வெயிட் லாஸ் என்னெல்லாம் பார்ப்போம். நம்ம ஜேகே பாரம்பரியாவில் எடுத்தோடனே நினச்சிடுவோம் டக்குன்னு நம்மளுடைய வெயிட் லாஸ் கிட்டு. அப்போ அதில் என்ன இருந்துட்டு இருக்குது? அதில் நம்ம ஸ்லிம் ஃபிட் ஜூஸ் இருக்குது, நம்ம ஸ்லிம் ஃபிட் ஃபேட் பர்னர் இருக்குது, கேப்சியூல் இருக்குது, சூர்ணம் இருக்குது. அப்போ இந்த ஜூஸ் எப்போ குடிக்க போகிறோம்? காலையில் குடித்தா நல்லதும். ஃபேட் பர்னர் ஒரு காலை உணவுக்கு முன்போ பின்போ நம்ம எடுத்துக்கலாம். கேப்சூல் மதியம் 2 இரவு 2 நம்ம எடுத்துக்கிறது நல்லா இருக்கும். அதுமாதிரி ஸ்லிம் ஃபிட் சூர் நைட் தூங்கும் பொழுது நம்ம எடுத்துக்கிறது நல்லா. ஏன் இது நல்லா இருக்குதுன்றதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நம்ம வெயிட் லாஸ் கிட்டினுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இழந்த எடை மீண்டும் கூடாது. அப்போ நாம வெறும் கிட்ட மட்டும் நம்ம பயன்படுத்த சொல்லல, அதனோடு சேர்த்து சில வாழ்வியல் விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு கிட்லையும் இருக்கக்கூடிய நோட்டீஸ், அந்த நோட்டீஸை படிச்சு பார்த்தால 12 கட்டளைகள் தெளிவாக அதில் போடப்பட்டிருக்கும். அது தெளிவாக ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம எதிர்பார்த்ததை விட மிகச்சிறந்த ரிசல்ட்டை நம்மளால் எடுக்க முடியும். அந்த ரிசல்ட் ஏன் எடுத்துட்டு இருக்கிறோம், அந்த 12 விஷயங்களையும் ஏன் அந்த நோட்டீஸில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறோன்றதை நம்ம பார்க்கலாம். இதனோடு சேர்த்து நாள்பட்டு உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? உடம்புல லிவரில் கொஞ்சம் அந்த ஃபேட் அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கும். இந்த ஃபேட்டி லிவர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த ஃபேட்டி லிவர்லாம் இருந்துட்டு இருக்குதோ. அப்போ அதற்கு நம்ம என்ன விதமான ஒரு பொருட்களை நம்ம பயன்படுத்தி லிப்பிட் ஸ்பெஷல் கேர் நம்ம ஜேகே பாரம்பரியாவில் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன் அந்த லிப்பிட் ஸ்பெஷல் கேர் இந்த சிச்சுவேஷனுக்கு சப்போர்ட் ஆகுதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ உடல் பருமன் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை பாண்டிச்சேரியில் இல்லை கேரளாவில் உள்ள பிரச்சனை இல்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்போ அந்த அதனால தான் உலகம் முழுக்க இதனால் பாதிக்கப்பட்ட நமக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்துகிறோம். இந்த விழிப்புணர்வின் மூலமாக மக்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கணுன்றதுக்காக உலக ஒபேசிட்டி டே, வேர்ல்டு ஒபேசிட்டி டேங்கிறது 4th மார்ச் இதுலேருந்து நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. 4th மார்ச் எவ்ரி இயர் 4th மார்ச்ங்கிறது வேர்ல்டு ஒபேசிட்டி டே. ஏன்? உடல் பருமன் ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் சார்ந்தது இல்லை. உடல் பருமன் சார்ந்து வருகின்ற பிரச்சனைகள் என்னென்னன்றதை ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கும் பொழுது இது ஒட்டுமொத்தமாக சமூகத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிற ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. அசூஸ்பெர்மியா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பெர்ம்னா என்னது? விந்தணு. அந்த விந்தணுக்களின் எண்ணிக்கை 0வா இருக்குமா? அப்போ விந்து வருது, அந்த விந்துல உயிரணுக்கள் இல்லை. அப்போ அந்த விந்துவால் ஒரு குழந்தை பேரின்மையை ஏற்படுத்த முடியுமா? முடியாது. அப்போ இதுக்கு ஒபேசிட்டி முக்கியமான ஒரு காரணமா இருந்துட்டு இருக்கு. ஓலிகோஸ்பெர்மியா, அதனுடைய ஓட்டம் ஃப்ரீயாட்டி இல்லாம இருக்கிற காரணம். டயாபெட்டிஸ் சொல்ற சர்க்கரை நோய், லோ ஸ்பெர்ம் குவாலிட்டி. அப்போ அந்த விந்தணுக்கள்ல மோட்டாலிட்டின்னு சொல்லுகின்ற அந்த விந்துவினுடைய தலை நல்லா இருக்கணும், கழுத்து நல்லா இருக்கணும், உடல் நல்லா இருக்கணும், அதோடைய வால் நல்லா இருக்கணும். விந்தணுக்கள்ல அது இருந்தால்தான் அதனுடைய ஓட்டம் வந்து எப்படி இருக்கும்? சீரா இருக்கும். அந்த ஓட்டத்திலையும் பாதிப்புகள். லோ ஸ்பெர்ம் குவாலிட்டி, ஸ்பெர்ம் டிஎன்ஏ டேமேஜ், அதனுடைய மரபணுக்கள்லையும் நிறைய பிரச்சனையை ஏற்படுத்துது உடல் பருமன்கிறது. இப்போ நிறைய பாதிப்புகள் இருந்துட்டு இருக்குது. இது சொல்லாத பாதிப்பு என்ன? வெயிட் அதிகமாக தூக்கிக்கிட்டே இருந்தால் கை வலிக்குமா?
வெயிட் அதிகமாக சுமந்துட்டே இருந்தால் இடுப்பு வலிக்குமா? வெயிட் ஒரு 20 மூடை வெயிட்டை தோலில் சுமந்துக்கிட்டே ஒரு நாள் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருந்தா முட்டு வலி வருமா வராதா? அப்போ அந்த எடையை உடலில் சுமந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? உடம்புல இன்னும் அதிகமான பாதிப்புகள் நிச்சயமாக வரும். அதில் வந்து கூலிங் வைக்கலன்னு நினைக்கிறேன் ரிமோட்டில். அப்படியா? திரும்ப ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி பாருங்க. அந்த கூலிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வரலையே, வருதா இப்போ? ஓகே. அப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைமுறை அடுத்த ஆரோக்கியமான தலைமுறையை உண்டாக்குறதுக்காக தானே இந்த ஒவ்வொரு உயிரினுடைய பிறப்பினுடைய நோக்கம்னு ஒன்று இருந்துட்டு இருக்குது. அப்போ அடிப்படையிலே சில பேர் அடிமடியிலேயே கை வைக்கிறியப்பான்ற மாதிரி ஒரு உயிர் அந்த ஜனனத்திலேயே பிரச்சனைகளை ஏற்படுத்துறது இந்த ஒபேசிட்டிங்கிறது முக்கியமானது. இந்த அணுக்களினுடைய மரபணுவில், அது அளவில், அதனுடைய வடிவத்தில், அதனுடைய உற்பத்தியில், அதனுடைய எண்ணிக்கையிலும் இது பாதிப்பை ஏற்படுத்துது. மறைமுகமாக இது ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் பெண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இந்த வியாதிகள் மட்டும்தான் இந்த ஜாதி, மதம், இனம், மொழிலாம் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் சமமாக ஒன்று போல பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போ பெண்களுக்கு மிஸ்கேரேஜ், அப்போ ப்ராப்பராக அந்த கரு வந்து ப்ராப்பராக அது பதியாது. ஏன்னா கர்ப்பப்பையினுடைய உட்சுவர் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கும் பொழுது கருவினுடைய பதிவு இல்லாமல் என்ன நிறைய பெண்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். 40 நாள் 50 நாள் தள்ளி போகுதும்பாங்க, அடுத்த 60வது நாளில் மிஸ்கேரேஜ் ஆகிடுது. அது மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ், நிறைய உடலினுடைய ஹார்மோன்களில் நிறைய பாதிப்புகள் இதனால் ஏற்படுது. பிசிஓஎஸ்ன்னு சொல்கிற பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு சொல்கிற அந்த கர்ப்பப்பையில் ஏற்படுகின்ற பாதிப்புகளாக இருக்கட்டும், நம்ம டயாபெட்டிஸ், இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன், நிறைய பெண்கள் பார்த்தாச்சுன்னா இப்போ அவங்களுக்கு நிறைய பேஷண்ட் பார்த்துட்ருக்குறோம். எப்படி அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரலன்ற கவலையே இல்லை. பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, பீரியட்ஸே வரலன்ற கவலை இல்லை. கேட்டாச்சுன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சு சார், அது எப்போனாலும் வரும் சார், ஒரு வருஷத்துக்கு ஒரு நேரம் 2 டைம் வரும் சார், அசால்ட்டாக இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாருமே திருமணத்திற்கு பிறகு தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை எடுத்து அதுக்கான மருந்துகள் எடுத்து உடல் பருமனால் பாதிக்கப்பட்டு உடல் உளைச்சல், மன உளைச்சல்னால அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது எல்லாத்துக்குமே அடிப்படையான ஆதாரம் என்ன? இதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. உடல் பருமனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா அது சரியாகுமா? எரிகிற தீயை அணைக்காம என்னதான் மூடிய போட்டு மூடினாலும் சூடு ஏறிக்கிட்டே தான் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான அடிப்படையான பிரச்சனையாக ஒபேசிட்டி இருக்கிறதுனால இதுக்கு நம்ம என்ன விதமான வழியில் நம்ம ஹெல்ப் பண்ணலாம்? ஸோ சில வீடியோஸ் கூட மூலமாக கூட இது பார்க்கலாம். இது ப்ளே பண்ணுங்க, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளே பண்ணுங்க. பொதுவாக உடம்புல எப்படி இந்த ஃபேட்லாம் நமக்கு சேருதுன்றதை பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப்னா கிளியராக தெரியும்ல. இப்போ பார்க்கும்பொழுது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நன்றாக மென்று உமிழ்நீரோடு கலந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போகுது. இது உணவு குழாய் மூலமாக அந்த ஆகாரம் என்ன செய்யுது? வயிற்றுக்கு போகுது. ஏன் வயிற்றுக்கு போகுது? அங்கே தான் அந்த அரைத்தல் ஏற்பட்டு நொதித்தல் ஏற்பட்டு அந்த ஒவ்வொரு உறுப்புகளில் இருந்தும் அந்த என்சைம்ஸ், லிவர்லேருந்து என்சைம்ஸு, நம்மளுடைய பித்த நீர், கணையத்திலிருந்து இன்சுலின், இந்த எல்லா என்சைம்ஸும் இந்த ஜீரணத்துக்கான நொதிகள்லாம் சுரக்கப்பட்டு நொதிகளோடு சேர்ந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு என்ன செய்யுது? அப்படியே உடம்புல அப்சார்ப்ஷனுக்காக, சத்துக்களாக உறிஞ்சப்படுவதற்காக மாற்றப்படுகிறது. எப்படிலாம் மாற்றப்படுது? புரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட்டுங்கிற வழியில் மாற்றப்பட்டு அந்த குளுக்கோஸின் ரத்தத்தின் மூலமாக அப்படியே கலந்து உள்ளே போகுது. ஏன்? செல்களால் உறிஞ்சப்படணுன்றதுக்காக பறக்கப்படும். ஒவ்வொரு ஃபேட்டு, புரோட்டீன், கார்போஹைட்ரேட் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வகையான எனர்ஜியாக மாற்றப்பட்டு உடம்பினுடைய ஒவ்வொரு செல்களுக்குமே அது பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. இந்த சத்தை அளவுக்கு அதிகமாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது, அளவுக்கு அதிகமான உணவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகின்ற சத்துக்கள் என்னாகுது? உடம்புல பிற்கால தேவைக்காக சேமித்து வைக்கப்படுது. நம்ம அன்றாட செலவை விட அதிகமாக சம்பாத்தியம் பண்ண என்ன பண்ணுவோம்? சேவிங்ஸில் போடுற மாதிரி நம்ம உடம்பு ஃபேட்டுங்கிற வடிவத்தில் பிற்கால தேவைக்காக பசியோடு இருக்கும்போது, சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போது இதிலிருந்து நம்ம திரும்ப சாப்பாடை உருவாக்கி எனர்ஜியை கொடுத்துடலான்ற ஒரு நம்பிக்கையில் சேர்த்து வைக்கப்பட்டு உடம்புல ஒவ்வொரு பகுதி வடிவத்திலேயே மாற்றத்தை ஏற்படுத்துறது தான் முக்கியமான இந்த பிரச்சனை. நெக்ஸ்ட். ஓகே, அப்போ இதுதான் இப்போ உடம்புல உடல் பருமனுக்கான ஒரு லைட் போட்டுக்கோங்க. இந்த எல்லாம் லைட் மட்டும் போட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும், அன்னைக்கு போட்ட மாதிரி. ஓகே, பொதுவாக உடல் பருமன் வந்துச்சுனாலே காரணம் என்ன? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுடைய தேவையை விட அளவுக்கு அதிகமாக தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆகாரமானது
நமக்கு வேஸ்ட்டாக போகலை, உடம்பு அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டேன்னு வெளியே தள்ளலை. இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கிடைச்சிட்டு நீ சாப்பிட்ட, நாளைக்கு உனக்கு கிடைக்காம இருக்கலாம். அப்போ நான் உன்னை காப்பாற்றணுன்றதுக்காக பிற்கால தேவைக்காக உடம்புல சேர்த்து வைக்கப்படுறது தான் ஒரு கொழுப்பு. அப்போ கொழுப்பு நல்லது தான், ஃபேட் நல்லது தான். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சின்னு சொல்லும்போது அளவுக்கு அதிகமாக இந்த ஃபேட் உடம்புல சேர்றது தான் இந்த ஒபேசிட்டின்றதுக்கு முக்கியமான காரணம். இதுக்கு எந்த வழியில் நம்ம ஹெல்ப் பண்ணலாம்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய ப்ராசஸ் என்ன, எப்படி இந்த ப்ராசஸ் நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்றது உடம்புல சேருது, கொழுப்பாக மாறுதுன்னு சொல்கிறது ப்ராசஸ் என்ன, எப்படி நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது நம்மளுடைய சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்றோம். அளவுக்கு அதிகம்னா என்ன அர்த்தம்? நம்ம பசியை விட அதிகமாக சாப்பிட்றோன்னு அர்த்தம். பசிங்கிறது என்னது? நம்ம உடம்புல எவ்வளவு சத்துக்கள் வேணுமோ அவ்வளவு சத்துக்களுக்கான தீ வயிற்றுல எரியும். அந்த தீக்கு தேவையான ஆகாரத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த பசி நமக்கு அடங்கிடும். இப்போது நாம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் ருசியாக இருக்குன்ற அடிப்படையில் அளவுக்கு கொஞ்சம் அதிகமான ஆகாரத்தை கொடுக்கும்போது வயிற்றில் ஜீரணம் செய்கின்ற அக்னின்ற நெருப்பு என்னாகும்? குறைஞ்சிரும். அப்படி தானே? 5 இட்லி சாப்பிட்றதுக்கான பசி வயிற்றில் இருக்கும்போது 5 இட்லியை செமிக்கிறதுக்கான ஜீரண சக்தி நமக்கு இருக்கும். அப்போது சட்னி இதுவும் அதிகமாக இருக்குன்றதுக்காக, டேஸ்ட்டாக இருக்குன்ற தக்காளி சட்னி நல்லா இருக்குன்றதுக்காக கூட 2 இட்லி சாப்பிடும்போது அந்த 2 இட்லி ஜீரணம் பண்ணுறதுக்கான அக்னி என்னாகும்? வயிற்றுல நெருப்பு கம்மியாக இருக்கும். அப்படி நெருப்பு கம்மியாக இருக்கும்போது அந்த உணவானது ப்ராப்பராக ஜீரணமாகாது. அப்போ அந்த நெருப்பு கம்மியாக இருக்கும் பொழுது அந்த உணவு ப்ராப்பராக ஜீரணம் ஆகலைன்னா என்னாகும்? ஒரு கழிவு. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு யோசிச்சு பாருங்களேன். ஒரு சாப்பாடு நம்ம அளவுக்கு ஏதோ தேவையில்லாத உணவு சாப்பிட்டோம், அதிகமாக சாப்பிட்டோம், வயிற்றுக்குள்ளே குடலில் இருக்குது, செமிக்காமல் இருக்குது, திடீர்னு வாந்தி வந்துடுது. இல்லை நம்ம ட்ராவல் பண்ணும்போது சில வாந்தி எடுப்போம். அந்த வாந்தி நல்ல நறுமணமாக இருக்குதா? நமக்கால நினச்சி பார்த்தாலே ஒரு மாதிரியான ஒரு அசூய உணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கா? அப்போது ஒரு மழை தண்ணி இருக்குது, அந்த மழை தண்ணி ஒரு இடத்துல கெட்டி கிடக்குதுன்னா நல்ல தண்ணி. அதே கெட்டி கிடக்கிற தண்ணி 10 நாள் கழித்து பார்த்தா என்ன ஆகும்? அது அசுத்தமான ஒரு நீர். அதே மாதிரி ஆகாரம்னா வாயில் இவ்வளோ நேரம் இருக்கணும், வயிற்றில் இவ்வளோ நேரம் இருக்கணும், அங்கேருந்து குடலுக்கு இவ்வளோ நேரம் போகணும், அதான் ஆகாரம். அது அளவுக்கு அதிகமான ஆகாரத்தை கொடுத்து ஜீரணமாகாமல் வயிற்றிலே தங்கும்போது அந்த ஆகாரமானது மெட்டபாலிக் வேஸ்ட்னு சொல்லுகின்ற ஒரு கழிவாக மாறும். அப்போது ஒரு சாதாரண மழை தண்ணியில் கிருமி இல்லை, நம்மளே குடிச்சிக்கலாம். அதே மழை தண்ணியானது ஒரு வாரம் 10 நாள் அந்த தண்ணி கெட்டி கிடக்கும் போது எல்லா வகையான அசுத்தங்களும் கிருமிகளும் உற்பத்தி செய்கின்ற இடமா மாறுறது மாதிரி நம்ம வயிற்றில் அஜீரணமாக இருக்கக்கூடிய அந்த உணவுகளானது என்னாகுது? கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு திசுக்கள்லையும் உடம்புல அதிகமான அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தி உடம்புல அளவுக்கு அதிகமான அளவு தவறான கொழுப்புகளாக சேர்ந்து எடை அதிகப்படுத்துகின்ற பிரச்சனையை ஏற்படுத்துது. அப்போ மெட்டபாலிக் இம்பேக்ட் என்னாகுது? நம்ம அக்னி கம்மியாக இருக்கிறதுனால மெட்டபாலிசம் பாதிக்கப்படுது. சத்துக்கள் என்னாகுது? ப்ராப்பராக உடம்புல உறிஞ்சப்படலை. சத்துக்கள் உறிஞ்சலைன்னா உடம்பு என்ன செய்யும்? திரும்ப சத்து வேணுன்றதுக்காக திரும்ப பசி எடுக்க வைக்கும். திரும்ப பசிக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்னாகும்? அடிக்கடி தேவையில்லாமல் பசி எடுத்து தேவையில்லாத அளவுக்கு அதிகமான ஆகாரம் தவறுதலாக உள்ளுக்குள்ளே அனுப்பப்பட்டு அது உடலுக்கு என்ன ஹார்மோன் இம்பேலன்ஸையும் அதிகமான உடல் எடையையும் தரும். இதுதான் மெக்கானிசம். அப்போ இந்த ஒரு மெக்கானிசம் நம்ம உடம்புல நடக்குது. அப்போ எடையை குறைக்கணும்னா என்ன செய்யுது? கரெக்ட் பண்ணணும். இந்த டிரைவர் இப்படி தப்பாக ஸ்டியரிங் திருப்பினதுனால வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த ஸ்டியரிங் எப்படி கரெக்டாக நம்ம திருப்பணுன்றதை நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ இதை தான் இந்த டிஷ்யூ ஃபார்மேஷன் சொல்கிறாங்க. பூரான அந்த ஜீரண சக்தி கம்மியாக இருக்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய அந்த திசுக்களின் உற்பத்தி பாதிக்கப்படுது. திசுக்களின் உற்பத்தி ப்ராப்பராக இல்லாமல் அதிகமான கொழுப்புகள் அந்த திசுக்களில் படுகிறதன் காரணத்தினால கிரியேட்ஸ் இம்பேலன்ஸ் இன் பாடி கம்போசிஷன், உடம்பினுடைய வடிவமைப்பிலேயே நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. பொதுவாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்கணும்? சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய அளவு எப்படி இருக்கணும்? எதை சரிவிகித உணவுன்னு சொல்கிறாங்க, எதை பேலன்ஸ்டு ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. ரொம்பலாம் கேல்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு இருக்க வேண்டாம். சிம்பிளாக நம்ம சாப்பிட்ற தட்டில் எல்லாமே சமமாக இருந்துச்சுன்னா சரிவிகித உணவு. நிறைய சோறு வச்சு கொஞ்சமாக கூட்டு வச்சு நல்ல குழம்பு போட்டு விரவி பாத்தி பிடிச்சி சாப்பிட்டா அது சரியில்லாத
உணவு. அப்போ பொதுவாக ஒரு உணவு, ஒரு பிளேட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த உணவுகளில் 30லிருந்து 40% முழுமையான அந்த தானியங்கள், நம்ம ஹோல் கிரெயின். ஏன் ஹோல் கிரெயின்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா அந்த நார்ச்சத்துக்கள் நிறைந்த தானியங்கள் இருக்கணும். 20லிருந்து 30% புரோட்டீன் இருக்கணும். அப்போ புரோட்டீன் எதெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அசைவ பிரியர்களுக்கு கடல் உணவுகளில் இருக்குது, முட்டையில் இருந்துட்டு இருக்குது. சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு நல்ல கடலை, பருப்பு வகைகளில், முளைகட்டின தானியங்களில் புரோட்டீன்ஸ் இருந்துட்டு இருக்குது. 40லிருந்து 50% வெஜிடேபிள்ஸ் நமக்கு உணவுகளில் இருக்கணும். ஒரு 10% ஃப்ரூட்ஸ். இது அன்றாட ஒரு நம்ம சாப்பிட்ற உணவுகளில் இந்த மாதிரியான ஒரு சேர்மானம். இன்னைக்கு நம்ம பழங்கள் கொஞ்சம் சாப்பிட்ருக்கோமா? இன்னைக்கு நம்ம காய்கறிகள் நம்ம சாப்பிட்டோமா? இன்னைக்கு புரோட்டீன், புரதம் நம்ம எவ்வளவு எடுத்துருக்கிறோம்? இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் நார்ச்சத்துக்கள் நிறைந்த தானியங்கள் இருந்துச்சுன்றது நமக்கு நாமே ஒரு கேல்குலேஷன் பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரியான உணவுகளை எடுத்தாச்சுன்னா உடம்பு என்ன ஆகும்? அதனுடைய சத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல உட்கிரகிக்கும் போது ஆற்றலோடு இருக்கும். சாப்பிட்டா எனர்ஜியாக இருக்கணுமா? சாப்பிட்டா தூக்கம் வரணுமா? ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நம்ம சாப்பிட்டா கொஞ்சம் தூக்கம் வருதா வரலையா? உண்ட மயக்கம் தொண்டனுக்கு வரணும்னு எல்லாமே எழுதி வச்சுட்டாங்க, அப்படித்தானே? அப்போ அது உண்ட மயக்கம் தொண்டனுக்கு தவறாக உண்ட மயக்கம், சரியா? தவறாக உண்ட மயக்கம் தான் வரும். அப்போ உண்ணுகின்ற உணவை நம்ம ப்ராப்பராக நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம முன்னாடி சோர்வாக இருக்கும், எனர்ஜி கிடைக்காம தான் சோர்வாக இருக்கும். சோர்வை மாற்றத்துக்கு தான் பசி வருது. பசி எனர்ஜிக்காக தான் சாப்பாடு சாப்பிட்றோம். அந்த சாப்பாடை ப்ராப்பராக சாப்பிட்டாச்சுன்னா நம்ம உடம்புக்கு எனர்ஜி தான் கிடைக்கணுமே தவிர ரொம்ப அயர்ஜி ஏற்படக்கூடாது. அப்போ அன்னாத் பூதானி ஜாயந்தே ஜாதான் அன்னேன வர்த்தந்தே அத்தியதே அத்திச்ச பூதானி தஸ்மாத் அன்னம் தூச்சியதேன்னு சொல்லுவாங்க ஸ்லோகங்கள்ல. அதாவது அன்னாத் பூதானி ஜாயந்தே, ஒரு சாப்பாட்டினால தான் ஒரு உயிரை பிறக்குது. அப்போ ஜாதான் அன்னேன வர்த்தந்தே, அந்த உயிர்கள், பிறந்த உயிர்கள் நம்ம சாப்பிட்றதன் மூலமா தான் வளர்ச்சி அடையுது. அப்போ உலகத்தில் எல்லா உயிர்களும் பிறப்பதற்கும் பிறந்த உயிர்கள் வளர்வதற்கும் அடிப்படை காரணமாக, ஆதாரமாக சாப்பாடு இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் மிக மிக சிறந்தது என்ன? சாப்பாடு. அந்த சாப்பாடை நம்ம அந்த அளவுக்கு இறைவனுக்கு படைத்து நம்ம சாப்பிட்றது உடலுக்கு ஆரோக்கியம்னு ஏன் சொன்னாங்கன்னா, நல்ல உணவை தான் இறைவனுக்கு படைப்போம். இறைவனுக்கு தீர்த்தமான கொக்கோ கோலாவையும் பெப்சியும் யாரும் வைக்க மாட்டாங்க. அப்போ நல்ல உணவுகளை இறைவனுக்கு படைத்து நல்ல எண்ணத்தோடு நம்ம சாப்பிடும் பொழுது அந்த உணவானது உடலையும் உணர்வுகளையும் சீர் செய்து உடலியல் சார்ந்த, மனவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்குன்றதை சொல்லுது. முக்கியமாக அந்த உடம்புல நம்ம சாப்பிட்ற கஃபா பேலன்சிங் டேஸ்ட்னு உண்டு. இதுதான் ரொம்ப ரொம்ப ஆயுர்வேதத்தில் உள்ள மருந்துகள்லாம் ஏன் சார் துவர்ப்பாக இருக்குது, சில மருந்துகள் ஏன் சார் கசப்பாக இருக்குது, டேஸ்ட் எனக்கு பிடிக்கவே செய்யலைன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், நீங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இனிப்பு சுவை எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தில் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் எடுத்தே தீரணும். நீங்கள் வாழ்க்கையில் இளமை காலங்களில் கசப்பு துவர்ப்பு ஐட்டங்கள் அதிகமாக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதனால் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு கொடுக்குற மருந்துகள் இனிப்பு சுவையோடு இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா சட்ரசாபியாசம் பலகரானாம் சிரேஷ்டம், 6 சுவை சேர்ந்த உணவுகளை நம்ம ஆகாரத்தில் எடுத்துக்கும் போது உடம்பு எப்படி இருக்கும்? ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ கஃபா பேலன்சிங் டயஸ்ட் என்ன? பிட்டர், அதாவது துவர்ப்பு, கொஞ்சம் காரம், இந்த கசப்பு சேர்ந்த உணவுகள் உடலுக்கு ஆரோக்கியம் தரும். ஏன்னா நம்மள அறியாமல் இனிப்பு, உப்பு, புளிப்புலாம் நம்ம வேண்டானாலும் உள்ள பெய்யும். அப்போ இந்த உணவுகளை நம்ம மெனக்கிட்டு நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். முளைகட்டிய தானியங்கள் எல்லாத்துலேயுமே துவர்ப்பு சுவைங்கிறது இன்பில்டாகவே இருந்துட்டு இருக்கு. எல்லா வகையான கீரைகள்லையுமே இன்பில்டாகவே பை டேஸ்டாக கசப்பு சுவை இருக்கு. அப்போ ஒரு கசப்பு பிடிக்காதவங்க கூட கசப்பு சுவை வேணும்னா கீரை சாப்பிடலாம். நமக்கு சாப்பிட்றதுக்கு என்ன டேஸ்ட் இருக்கு? நல்ல டேஸ்டாக தானே இருக்கு கீரை. ஆனால் கீரைகள் எல்லாத்துலேயுமே கருவேப்பிலை எடுத்தாச்சுன்னா கருவேப்பிலை துவர்ப்பும் கசப்பும் சேர்ந்த சுவை கருவேப்பிலைக்கு இருக்கு. அப்போ அந்த கீரைகள், பச்சை காய்கறிகள், அத்தனை காய்கறிகளையுமே துவர்ப்பு சுவை கொதிக்க வைக்கும் பொழுது, சமைக்கும் பொழுது சுவை மாறுது. பச்சையாக சாப்பிடும் பொழுது அந்த சுவைங்கிறது நமக்கு முழுமையாக நமக்கு கிடைக்கும். நம்ம கண்டிப்பாக ஸ்வீட் அண்ட் சால்ட்டி டேஸ்ட், இனிப்பு உப்பு சுவைகளை குறைத்து எடுத்துக்கணும், அளவாக எடுத்துக்கணும். கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண சொல்ல, அளவாக எடுத்துக்கிட்டாச்சுன்னா அது உடம்பினுடைய அதிகப்படியான உடல் பருமன் ஏற்படுவதை தடுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கும். நிறைய மித்தெல்லாம் இருந்துட்டு இருக்கு. நம்ம ஒன்லி வே டு லூஸ் வெயிட் என்ன செய்யணுமா? நம்ம மாவு பொருளே எடுக்கக்கூடாது, டெசர்ட்டே எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்காமல் இருந்தால் உடம்பு எடை குறைச்சிடலான்னு சொல்கிறாங்க.
அப்படி வாய்ப்பே இல்லையே. நிறைய பேர் உடல் எடையை குறைக்கணும்னு கம்ப்ளீட்டாக எதுவுமே சாப்பிடாம கொள்ளாமல் இருக்கிறாங்க. உடம்பு வைக்க தான் செய்யுது. நமக்கு உடம்பு குறையணும்னா கண்டிப்பாக நம்ம பட்னி கிடந்தால் போதும். பட்னி கிடந்தால், விரதங்கள் இருந்தால், உடம்பு அதிகமான உடற்பயிற்சி ப்ராப்பராக பண்ணிட்டோம்னா உடம்பு எடையை குறைச்சிடலாம். இல்லையே, நிறைய உடம்பு எடை குறைக்கிறதுக்கு ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, நல்ல சாப்பாட்டில் பயங்கர கண்ட்ரோலாக இருந்து ஸ்டார்விங் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் உடம்பு குண்டாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சிலருக்கு வந்து நம்முடைய உணவுகளில் அந்த ஃபேட்டை வந்து கட் பண்ணணும், நைட் நேரம் வந்து சாப்பிட்டாச்சுன்னா வெயிட் வந்து கூடிரும். இது நம்ம பார்த்தது தான். ஒல்லியாக இருக்கிறான், ராத்திரி 12 மணிக்கு உட்காந்து புரோட்டாவும் சால்னாவும் அடித்து ஆம்லேட் போட்டு சாப்பிட்றான், உடம்பு ஒன்றும் வைக்க மாட்டேங்குது. அப்போது எல்லாத்துலேயும் எங்கேயோ ஒரு விஷயம் மிஸ்ஸிங் ஆகிட்டு இருக்கு. அது என்ன மிஸ்ஸிங் ஆகிட்டு இருக்கு? அதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை உடம்பு குறைக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி சாப்பிடணும்? சிம்பிளான ஃபார்முலா என்னென்னா, உணவை குறைத்து நம்ம அசைவுகளை அதிகப்படுத்தணும். இது ஒரு ஃபார்முலா. உணவை குறைத்து அசைவுகளை அதிகப்படுத்தணும். நம்ம சொல்கிற எல்லா ஃபார்முலாவையும் அதில் ஒரே ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணியாச்சுன்னா ரிசல்ட் கிடைக்காது. முதலே சொல்லிடலாம். இது ஒரு மல்டி டைமென்ஷனில் அட்டாக் பண்ணுற மாதிரி. உடம்பு எடை ஃபேன் ஆஃப்டிக்கலாமா? மல்டி டைமென்ஷனில் அட்டாக் பண்ணுற மாதிரி. அப்போது நம்ம சொல்கிற ஒவ்வொரு ஃபார்முலாவையும் அந்தந்த டைமில் நம்ம ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட்டை நம்மளால் எடுத்துக்க முடியும். அப்போது ஒபேசிட்டி இஸ் எ காம்ப்ளெக்ஸ் டிசீஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. ஒபேசிட்டியில் உடல் பருமன்கிறது என்னது? ஒரு பலவிதமான காரணங்கள் சேர்ந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்னா இத்தனை கடைகள் இருக்குது. அதே மாதிரி பலவிதமான காரணங்கள் சேர்ந்த ஒரு பிரச்சனை. இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. என்னது? ஸ்ட்ரெஸ்ஸு. எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டு மனசு உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்குது, மனசு டென்ஷனாக இருந்துட்டு இருந்துச்சுனால என்ன ஆகும்? ஒபேசிட்டி ஆகும். ஹார்மோன் இம்பேலன்ஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், லேக் ஆஃப் ஸ்லீப், ஜெனட்டிக்ஸ் எல்லாமே முக்கியமான காரணங்களாக இருந்துட்டு இருக்கு. அப்போது சொல்லுவாங்க, சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றது தப்பு. நீ உடம்பு குறைக்கணுமா? உப்பே போடாத. கிடையாது. அளவுக்கு அதிகமானால் தான் அமிர்தம் நஞ்சு, உப்பில்லா பண்டம் குப்பையிலே. அப்போ உப்புங்கிறது நம்ம சாப்பிட்றது உப்பா? இந்த கேள்வி நாம கேட்கணும். நம்ம உப்பை சாப்பிடணும். உப்புனா என்ன? கடல் உப்பு. ஏன் கடல் உப்பு நல்லது? கடல் உப்புல நிறைய தனிமங்கள், மினரல்ஸ் நிறைய இருந்துட்டு இருக்கு. அதை ஃபுல்லாக வடிகட்டி ஒவ்வொரு மினரல்ஸையும் ஒவ்வொரு ஃபேக்டரிக்கு அனுப்பி சக்கையில் கொஞ்சம் அயோடினை ஆட் பண்ணி அயோடைஸ்டு சால்ட் சொல்றதுல என்ன சத்து இருக்க போகுது? அப்போ அதே உப்பு நம்ம சாப்பிடும் பொழுது ஒரு சமைக்கிறவங்க கேட்ட சொல்லுவாங்க, சமையல் அந்த குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும் போது ஒரு 3 ஸ்பூன் உப்பு தேவைப்படுதுன்னா அதே குழம்ப சமைச்சதுக்கு அப்புறமா உப்பு போடுறதா இருந்தால் 1 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். இது சின்ன ஒரு ஃபார்முலா. அப்போ அந்த உப்புங்கிறது நம்ம என்ன உப்பு எடுக்கணும்? கடல் உப்பு எடுத்துக்கலாம். நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட காலத்தில் உப்பு சமைக்கும் போது போட மாட்டாங்க. சோத்துல உப்பு போட்டு சமைக்கிற பழக்கம் எப்படி வந்துச்சுன்னா, முன்னாடி இந்த மாலுமிகள்லாம் கண்டம் விட்டு கண்டம் போகும்போது அவங்க சமைக்கிறதுக்கு தண்ணி எங்கேருந்து இருப்பாங்க? கடல்ல இருந்து தான் எடுப்பாங்க. அப்போ கடல் தண்ணியால் போட்டு கொதிக்க வைக்கும் போது அதில் ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சான். அன்னையிலேருந்து சோத்துல உப்பு போட்டு சமைக்கக்கூடிய பழக்கம் ஏற்பட்டுச்சு. அப்போ குழம்பா இருக்கட்டும், சோறா இருக்கட்டும், உப்பு நல்லா குறைச்சி போட்டுக்கலாம். சோத்துல உப்பே போடாமல் சமைச்சிட்டு நம்ம முன்னோர்கள் எப்படி சாப்பிட்டாங்க? ஒரு கிண்ணத்தில் கல் பூச்சி தண்ணி ஊற்றி அதை கரைச்சி வச்சுருப்பாங்க. நான் சின்ன பிள்ளைல அப்படி சாப்பிட்ருக்கேன். இப்போ அப்படி யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? சின்ன குழந்தையில ஒரு கிண்ணத்தில் கல் பூச்சி தண்ணி ஊற்றி கரைச்சி தான் வச்சுருப்பாங்க. சாப்பாடுக்கு நடுவில் கிண்ணம் இருக்கும். அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை சாப்பாடுக்குள்ள மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய தேவையை அனுசரித்து உப்பு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் கரைஞ்சி உப்பு ஊற்றும் போது ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். அந்த டேஸ்ட் நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மெத்தேட் பாரம்பரியமாக நம்ம தேசத்தில் இருந்துச்சு. இப்போ நிறைய இப்போ நமக்கே தெரியலன்னா குழந்தைகளுக்கு தெரியுதுக்கு வாய்ப்பே இல்லை. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி செய்யலாம்? வீட்டில் சமைக்கிறவங்ககிட்ட சாப்பாட்டில் உப்பு நல்லா குறைச்சி போட்டு சமைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிண்ணத்தில் கல் உப்பில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு, சாப்பிட்றவங்களுக்கு உப்பு வேணுமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விரைவிக்கோங்க, உங்கள் உப்பு டேஸ்ட் கிடச்சிரும். நான் அந்த நேரத்தில் கல் உப்பு போட்டால் கரையாது. அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றுமே எந்த நைட் டைம் சாப்பிட்றது தப்புன்னா, அதிகமான பசி எடுத்துகிட்டு இருக்குது, தாங்க முடியாத பசி இருக்குது, அந்த நேரம் நைட் சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகும்? பிரச்சனை தானே. அப்போ அந்த நேரத்தில் எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்? மாவை குறைச்சிக்கலாம், கொஞ்சம் பழங்கள் எடுத்துக்கலாம், ஒரு முளைக்கட்டிய சுண்டல் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு அவிச்ச முட்டை சாப்பிட்டுக்கலாம், புரோட்டீன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ எந்த உணவை எப்படி எடுக்கணும், ஏன் எடுக்கணும், உணவுங்கிறது என்ன, அந்த உணவில் எந்த உணவு எப்படி உடலுக்கு லாக் பண்ணுங்க சார், எந்த உணவு உடலுக்கு இந்த பாதிப்புகளை ஏற்படுத்துன்றதை நம்ம பேசிக்காக நம்ம இப்போ
தெரிஞ்சுக்க போகிறோம். மில்லட்ஸுங்கிறது ரொம்ப நல்லதா, அதுவும் வெயிட் லாஸ்க்கு, உடல் எடையை குறைக்கிறதுக்கு மில்லட்ஸுங்கிறது அவ்வளவு அவசியமானதா? ஆமாம், அவசியம்தான். ஒயிட் ரைஸை விட மில்லட்ஸ் நல்லது. நம்ம இப்போ வீட்ங்கிற கோதுமையை விட மில்லட்ஸ் நல்லது. இப்போ நிறைய பிரபலங்கள்லாம் என்ன சாப்பிடுவீங்க காலையிலனா ஓட்ஸ் சாப்பிட்றேன்னு சொல்லி அதை பார்த்து நிறைய இளம் தலைமுறையினர் எங்கேயோ அங்கே விற்காமல் போன, குதிரைக்கு கொடுத்த விற்காமல் போன அந்த ஓட்ஸை பல 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 ப்ராசஸுக்கு உட்படுத்தப்பட்டு ப்ராசஸ் பண்ணி எங்கிருந்தோ விளைஞ்ச அந்த ஓட்ஸை சாப்பிட்டுட்டு சத்தும் கிடைக்காம உடல் பலகீனமான நபர்கள் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இது அத்தனையும் விட மில்லட்ஸுங்கிறது ஏன் நல்லதுன்றதை பார்த்தாச்சுன்னா, மில்லட்ஸில் ஒரு எக்ஸலண்டான ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஒவ்வொரு நம்மளுடைய ஒரு ராகி எடுத்துக்கலாம், நம்மளுடைய சோளம் எடுத்துக்கலாம், குதிரைவாளி, வரகு, பனிவரகு, எந்த வில்லசைமில் எடுத்தாலுமே மில்லட்ஸ் ஆர் ரிச் இன் டயட்ரி ஃபைபர். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஃபைபர்ன்ற வார்த்தை நம்ம கேள்விப்படுறோம்ல. ஏன் ஃபைபர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டயட்ரி ஃபைபர் இதில் இருந்துட்டு இருக்கு. புரோட்டீன் இந்த மில்லட்ஸில் நல்ல தெளிவாக புரோட்டீன், புரதம் இருக்குது. அண்ட் எசென்சியல் நியூட்ரியன்ஸ் இருக்குது. முக்கியமான நுண்சத்துக்கள் எல்லா வகையான அந்த சிறுதானியங்களில் இருந்துட்டு இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். தியர் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். அது உடம்புல சர்க்கரையாக கன்வெர்ட் ஆகிற டைம் இருக்குல்ல, அது கொஞ்சம் மெதுவாக கன்வெர்ட் பண்ணுமா. அதான் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். அண்ட் ஸ்லோ டைஜஷன். எப்படி தெரியும்? சாதாரண அரிசி தோசை திங்கிறதுக்கும் ஒரு ராகி தோசை தின்னாலும், அரிசி தோசை 10 தோசை சாப்பிட்டாலும் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் என்ன ஆகும்? ஏதாவது சாப்பிடலாமே, இந்த வயிற்றில் கொஞ்சம் பசி ஏற்படும். ஒரு 2 ராகி தோசை நம்ம சாப்பிட்டாலும், ராகி களி கிண்டி சாப்பிட்டாலும் அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே சாப்பிடணுமா என்ற ஒரு எண்ணம் பசிங்கிறது முழுமையாக ஏற்படாது. ஸ்லோ டைஜஷன். அண்ட் மேக் தம் ஏ ப்ரிஃபர்டு சாய்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். யாரெல்லாம் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு மிக மிக சிறந்தது. சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அந்த நார்ச்சத்துக்களோடு சேராத மாவுகள், சிம்பிளாக நமக்கு வாங்குகிறோம்ல, கடையில் வாங்குகிற ஆட்டா மாவாக இருக்கட்டும், பாக்கெட்டில் வாங்குகிற தோசை மாவாக இருக்கட்டும், நார்ச்சத்து இல்லாமல் பாலிஷ் பண்ண அரிசியில் செய்கிற மாவுகளில் நம்ம சாப்பிடும்போது உடம்பில் அதிகமான கலோரிஸ் உற்பத்தி ஆகும். அந்த மாவுக்கள்லாம் வேக வேகமாக நம்ம உடம்புல என்ன செய்யுது? குளுக்கோஸாக மாறிடும். வேகமாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் நீங்கள் 10 இட்லி சாப்பிட்டாலும் 12 தோசை சாப்பிட்டாலும் 2 மணி நேரத்தில் அது குளுக்கோஸாக மாறிடும். அந்த 2 மணி நேரத்தில் நம்ம உடம்புல அவ்வளோ குளுக்கோஸ் தேவைப்படாது. அப்போ அந்த குளுக்கோஸ் என்ன ஆகுது? எக்ஸஸ் ஆன அதிகமான குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸ் என்ன ஆகும்? உடம்புல ஃபேட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் நமக்கு குளுக்கோஸ் தேவைப்படும். அப்போ அதுக்குள்ள இந்த குளுக்கோஸ் என்ன ஆயிடுது? கொழுப்பா மாறிடுது. அப்போ அதுக்கப்புறம் தேவைப்படுற குளுக்கோஸுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். இதை நான் திரும்பவும் கிளியர் பண்ணுறேன். திரும்பவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். நம்ம சாப்பிட்ற மாவு, ரீஃபைன்டு மாவுகள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல மாவு பொருட்கள்லாம் குளுக்கோஸாக மாறும். சரியா? குளுக்கோஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 100 குளுக்கோஸ் நமக்கு தேவைப்படுது. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 100 குளுக்கோஸ் நமக்கு தேவைப்படுது. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? 10 தோசை சாப்பிட்டார். 10 தோசை சாப்பிட்டோன்னே அவர் உடம்புல 500 குளுக்கோஸ் உற்பத்தி ஆயிடுச்சு. எத்தனை குளுக்கோஸ்? 500 குளுக்கோஸ் உற்பத்தி ஆயிடுச்சு. அந்த 500 குளுக்கோஸ் அது ரீஃபைன்டு மாவு, கடையில் வாங்கின தோசை மாவு, நார்ச்சத்துக்கள் இல்லாத மாவு. அந்த மாவில் தோசை சாப்பிட்டதுனால 500 குளுக்கோஸ் உடம்புல 1 மணி நேரத்தில் உற்பத்தி ஆயிடுச்சு. உற்பத்தியான குளுக்கோஸை உடனே என்ன செய்யணும்? செல்கள் சாப்பிடணும். ஆனால் செல்களுக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எவ்வளோ குளுக்கோஸ் தேவைப்படுது? 100 தான் தேவைப்படுது. அப்போ 1 மணி நேரத்தில் 500 குளுக்கோஸ் உற்பத்தி ஆயிடுச்சு. அந்த செல்களுக்கு 100 குளுக்கோஸ் தான் தேவைப்படுது. உடனே என்ன செய்யுது? 100 குளுக்கோஸை செல்கள் சாப்பிட்டுடுச்சு. மிச்சம் உள்ள 400 குளுக்கோஸ் ரத்தத்தில் சுற்றி வருது. இது தேவையில்லாத குளுக்கோஸ் கருதப்பட்டு அப்போ எப்பமாவது தேவைப்படும், அப்போ நம்ம பயன்படுத்திக்கலான்ற பெயரில் கொழுப்பா மாறி டெபாசிட் பண்ணியாச்சு. கையில் காசு இருந்துச்சு, 100 ரூபா தான் தேவைப்பட்டுச்சு, 500 ரூபா கையில் வச்சிருந்தோம், 400 ரூபா பேங்க்ல போட்டாச்சு. இப்போ நம்ம தேவைப்பட்டாலும் டக்குன்னு பேங்க்ல இருந்து எடுக்க முடியாது. சரியா? நீ தேவைப்பட்ட என்ன செய்யலாம்? பேங்க்ல பிச்சைலாம் எழுதி கொடுத்து அன்னைக்கே வாங்கிக்கலாம்.
ஆனால் அடுத்த 2வது மணி நேரம் குளுக்கோஸுக்கு 100 குளுக்கோஸ் செல்களுக்கு தேவைப்படுது. அப்போ தேவைப்படும் போது நாம் என்ன பண்ணிடுறோம், பசி உணர்வை ஏற்படுத்துது. நாம் தான் பேங்கில் போட்டிருக்கோம்ல, ஒரு செல்லான் எழுதி திரும்ப அதுலேருந்து 100 ரூபா வாங்கிக்கலாம்ல, நம்ம வாங்க மாட்டோம். என்ன பண்ணிடுவோம், திரும்ப உள்ளே போட்டுருவோம். உள்ளே போட்ட உடனே என்ன ஆகுது, திரும்ப ஒரு 200 குளுக்கோஸ் உற்பத்தி ஆகுது. 2 வடை சாப்பிடுவோம், ஒரு டீயை சாப்பிடுவோம், ஒரு 200 குளுக்கோஸ் உற்பத்தி ஆயிடுச்சு. அப்போது நமக்கு எவ்வளோ செல்லுக்கு எவ்வளோ பசி எடுக்கு, 100. மிச்சம் 100 என்னாச்சு, திரும்பவும் டெபாசிட் ஆயிடுச்சு. ஒரு ஐடியா புரிஞ்சுக்கிட்டா? இந்த பிக்சர், இந்த கால்குலேஷன் எண்ணிக்கை தான் மாற்றம், ஆனால் உடம்புல நடக்கிற நிகழ்வு இதுதான். இப்போ அந்த நபர், அதே நபர் உடம்புல குளுக்கோஸ் இருக்குது, நம்ம பிற்கால தேவைகள் ஃபேட்டாக எனக்கு இருக்குது, இப்போ எனக்கு பசி எடுக்குதுங்கிற பட்சத்தில் 0 கலோரி உணவுகளை சாப்பிட்டு கொஞ்சம் உடற்பயிற்சி செஞ்சுட்டே இருந்தாருன்னா, எப்படி 0 கலோரின்னா என்ன, ஒரு தண்ணி கொஞ்சம் குடிக்கலாம், இல்லை லோ கலோரிஸ், இவர் வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது பசி கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்சிரும். அப்போ நம்ம உடம்புக்கு தேவையாக யோசிச்சு பார்க்க, தேவையான கலோரி கிடைக்கல, அப்போ உடம்புல இருந்து எடுக்கலான்ற ஒரு ப்ராசஸ் நம்ம உடம்புல ஏற்படும். இது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதுதான் ஹை செட்டைட்டி லெவல். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது, ஹை செட்டைட்டி. இந்த செட்டைட்டிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். செட்டைட்டினா என்ன, திருப்தி, போதுங்கிற ஒரு திருப்தி நமக்கு இருந்தால் தானே அளவான உணவுகள் நம்ம எடுத்துக்க முடியும். அது திருப்தி இல்லாமல் போனச்சுன்னா என்ன ஆகும், அளவுக்கு அதிகமான உணவுகளை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ இயற்கையான நார்ச்சத்துக்கள் நிறைந்த இந்த மில்லட்ஸ்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புக்கு குயிக்காக போதுன்ற உணர்வு ஏற்படும். ஒரு தட்டில் 10 தோசை இருக்கு, 10 சாதா தோசை இருக்கு, 10 ராகி தோசை இருக்கு. அப்போ 10 சாதா தோசை சாப்பிட்ற ஒரு நபர் 10 ராகி தோசை சாப்பிட முடியுமா? முடியாது. அவருக்கு 3 தோசை 4 தோசை சாப்பிட்டாலே போதும்ன்ற எண்ணம் ஏற்படும். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பிடும் பொழுது இந்த ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி நிறைய பாக்கெட் உணவுகள்லாம் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி சாப்பிட்டே இருப்பாங்க. எது லேஸ் பாக்கெட் பெரிய பாக்கெட்டாக இருக்கும், சாப்பிட்டே இருப்பாங்க, வயிறு நிறைஞ்ச மாதிரியே இருக்காது. செடைட்டிங்கிற விஷயம் எதில் இருக்கு, நார்ச்சத்துக்கள், நுண்சத்துக்கள், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைந்த உணவுகளில் தான் இருக்கு. அந்த உணவுகள் இல்லைன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல திருப்தி ஏற்படாது, போட்டுக்கிட்டே இருப்போம், உள்ள நிறைய பிரச்சனைகளாக அது மாறிக்கிட்டே இருந்துட்டு இருக்கும். அப்போ லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு ஒன்று பார்த்தோம். லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்ன, சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரணமானாதான் நம்ம உடம்புல குளுக்கோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி ஆகும். புரிஞ்சா? இப்போ நம்ம வேகமாக 1 மணி நேரத்தில் 500 இது உற்பத்தி ஆகிறது எப்படி இருக்குது, இதை இயற்கையான உணவுகள், நார்ச்சத்துக்கள் உணவுகளை சாப்பிடும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறதுனால ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அது ஒரு 80 90 குளுக்கோஸை உற்பத்தி பண்ணும். அப்போது நம்ம உடம்புக்கு 100 குளுக்கோஸ் தேவைப்படுதுன்னா அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது வரவும் செலவும் சரியாக போகும்போது அந்த உடம்புக்கு பாதிப்புகள் ஏற்படாது. அதான் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். நியூட்ரியன்ஸ், நிறைய நுண்சத்துக்கள் இருக்கிற உணவுகள் நம்ம சாப்பிடணும். வெறும் சுவைக்காக மட்டும் சாப்பிடக்கூடாது. அடுத்த ஃபார்முலா என்னென்ன, சுவைக்காக மட்டும் நம்ம சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ற சாப்பாடு சத்துக்கள் நிறைந்த உணவாக இருக்கணும். பல்லுக்கு வேலை கொடுக்குற உணவை நம்ம சாப்பிடணும். நாக்குக்கு மட்டும் வேலை கொடுக்குற, சுவையை கொடுக்க, ஆனந்தத்தை கொடுக்குற உணவுகளை குறைக்கணும். பல்லுக்கு என்ன செய்ய, நல்லா மென்று சாப்பிடுகின்ற நொறுங்க சாப்பிட்டா, அப்போ நொறுங்கன்னு என்ன அர்த்தம், நன்றாக மென்று சாப்பிடுவது மிக மிக அவசியம். நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம வயிற்றுல பாக்டீரியா இருக்கா இல்லையா? ஆமா, நம்ம ஒரு மாவு புளிக்கணும், ஒரு மாவு புளிக்கணும்னா அந்த மாவுக்கு என்ன பாக்டீரியா இருக்கிறதுனால தான் புளிக்குது. ஒரு பால் தயிரா மாறணும்னா அது பாக்டீரியாவால தான் மாறுது. நம்ம உடம்புல ட்ரில்லியன் கணக்கான பாக்டீரியாக்கள் இருக்கு, 1 2 இல்லை. நம்ம உடம்பே பாக்டீரியாவினுடைய கூட்டமைப்பினால் உருவானதுன்னு சொல்றாங்க. அவ்வளவு பாக்டீரியா, முக்கியமா வயிற்றுல பாக்டீரியா இருந்தா மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகும். வயிற்றுல பாக்டீரியா இருந்தால் மட்டும்தான் நம்ம பசிக்கும் போது சாப்பிடணுன்ற உணர்வு நமக்கு ஏற்படும். அந்த பாக்டீரியா பாதிக்கப்படும் பொழுது நமக்கு பசி ஜீரணம் ப்ராப்பரா இருக்காது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகள், சளிக்கு, காய்ச்சலுக்கு, உடம்பு வலிக்கு எல்லாத்துக்குமே ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகள் யார் தொடர்ந்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ஜீரணம் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஏன்னா ஆன்டிபயாட்டிக்ங்கிறது வயிற்றில் உள்ள நல்ல பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக போட்டு தள்ளக்கூடிய ஒரு மாத்திரை. அப்போ வயிற்றுல ஜீரணத்துக்கான பாக்டீரியால் பாதிப்புகள் ஏற்படும் பொழுது அவர்கள் உடம்பு எப்படி இருக்கும், பலகீனமாக ஆரம்பிக்கும். குடல் பலகீனமாக இருக்கும்போது சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல சேராது.
இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தது இல்லாத தான் ஒரு சின்ன ஒரு கிராஃபில் நம்ம போட்டிருக்கிறோம். இது பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கோதுமையும் நம்மளுடைய உணவுகளில் நம்ம பாலிஷ் பண்ண அரிசியையும் நம்ம சாப்பிட்றதுனால அது பெரிய லெவலில் நார்ச்சத்துக்கள் இல்லை. அப்போது இதில் முளைகட்டிய தானியங்கள் மில்லட்ஸ்லாம் எடுத்துக்கும் போது நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து சூப்பராக இருந்துட்டு இருக்குது. நம்ம உடம்புக்கு ஒரு ஃபுல்னஸ் நமக்கு ஏற்படும். கேஸ்ட்ரிக் எம்டி வயிறு காலியாகிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக காலியாகுன்றது இதில் பார்த்துக்கலாம். அப்போ மொத்தமாக இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒபேசிட்டிங்கிறது உடல் பருமன். உடல் பருமன்கிறது சாதாரண பிரச்சனை இல்லை. உடல் பருமனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஏராளம் நபர்கள் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. கடந்த 1980 250 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க சொல்கிறோம். இப்போ 2025 1000 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது 2008 904 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ 1000 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த பிரச்சனையினால பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ இது நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? உடல் பருமனை இந்த பிஎம்ஐ மூலமா கண்டுபிடிக்கலாம். அது எப்படி என்னன்றதை நம்ம பார்க்கலாம். முக்கியமா இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது? ஒரு ஏபிசின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஏபிசினா என்ன? நம்ம உடம்புல எதெல்லாம் எடுத்துக்கலாம், அடாப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அடாப்ட் பண்ணிக்கிறது, பினா எதை பேலன்ஸ் பண்ணணும், சினா எதை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த 3 விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடாப்ட் பண்ணிக்கிறது, பினா பேலன்ஸ் பண்றது, சினா கண்ட்ரோல் பண்றது. அப்போ எதை அடாப்ட் பண்ணிக்கலாம்? பொதுவாக என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து நம்மளால உடல் மூலமாக உடல் உழைப்பின் மூலமாக செய்ய முடியுமோ செய்யறது. சொல்லுவாங்களே, பக்கத்து கடைக்கு போகணும், பைக்கில் போகிறதுக்கு நடந்து போ, மாடி ஏறி இறங்கு, கொஞ்சம் லிஃப்ட் பயன்படுத்துறதை விட கொஞ்சம் ஸ்டேர்கேஸ் பயன்படுத்திக்கலாம், சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம். இந்த மாதிரியான உணவுகளில் இயற்கை உணவு இதெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். எதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும்? நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியது கலோரி. இப்போ அடுத்த வார்த்தை என்னது? கலோரி. இந்த கலோரி பற்றி தெளிவாக நம்ம பார்க்கலாம். கலோரினா என்ன? பொதுவாக கலோரினா என்ன? என்ன எனர்ஜி எவ்வளவு தேவைப்படலாம், எதை வச்சு நம்ம கணக்கிடப்படுது? அதுக்கு ஒரு அளவு தான் வச்சுருப்பாங்க, கலோரின்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த கலோரிக்கு என்ன அளவு வச்சுருக்காங்கன்னா, 1 லிட்டர் தண்ணியை 1 லிட்டர் தண்ணியை 1 டிகிரி வெப்பப்படுத்துறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுமோ அது 1 கலோரியாம். பொதுவாக அது கலோரியினோட அளவு என்னன்றது தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புக்கு எவ்வளோ கலோரி தேவைப்படுதுன்னா, சராசரியாக ஒரு ஆணுக்கு 2000 2500 கலோரி தேவைப்படுது. 2000 2500 கலோரி தேவைப்படுது. சராசரியாக ஒரு பெண்ணுக்கு 1800 2200 கலோரி தேவைப்படுது. நம்ம என்ன பண்ணிட்டோம்? கலோரிங்கிறது 1 லிட்டர் தண்ணியை 1 டிகிரி வெப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு தேவையான ஆற்றல் நம்ம பார்க்குறோம்னா, நமக்கு 2000 கலோரி 2500 கலோரி நமக்கு தேவைப்படுதுன்னா, அந்த ஆற்றல் என்ன அவ்வளோத்துக்கு நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளோத்துக்கு நம்ம வாங்க நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். அப்பயே நமக்கு அவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது. அடுத்த ஒரு கேள்வி இருக்கும், அவ்வளோ எனர்ஜி நமக்கு ஏன் தேவைப்படுது? நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? நம்ம நம்ம பெரிய ஜிம்முக்கு போகிறோம், அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறோம், இல்லை மாங்கன்னு மம்முட்டி பிடிச்சி வயலில் கொத்துறோம், வேலை செய்கிறோம். அப்போ நமக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும், அப்போ கலோரிஸ் நிறைய தேவைப்படும். அப்போ நமக்கு 2500 கலோரி வரைக்கும் நமக்கு தேவைப்படுதுன்னா, அப்போ 1 கலோரியுமே 1 லிட்டர் தண்ணியை 1 டிகிரி வெப்பப்படுத்துறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும்? அது ஒரு கலோரினா அந்த எனர்ஜி எங்கே போச்சு, எங்கே செலவாயிட்டு இருக்கு? இந்த யோசனை யோசிச்சு பார்த்துருக்கோமா? எக்ஸாக்ட்லி, சர்க்குலேஷன். அதாவது என்னன்னா, ஒரு கார் இருக்கு, கார் ஓட்டிகிட்டு இருக்கோம். கார் ஓட்டுறதுக்கு என்ன தேவை? ஃபியூல் தேவை. பெட்ரோலாக இருக்கலாம், டீசலாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் கூட எடுத்துகிட்டு போகலாம். அப்போ எரிபொருள் நமக்கு தேவை. ஒரு கார் ஓடுறதுக்கு எரிபொருள் தேவை. கார் ஓட்டிகிட்டு இருக்கோம், சிக்னல் வந்துட்டு, சிக்னலில் காரை நிற்கிது. இப்போ காரை நிற்கிது, ஆஃப் ஆகலை, நிற்கிது. இப்போ கார் ஓடலை, டயர் ஓடலை, எல்லாம் ஃப்ரீயாக நிற்குது. இப்போ எரிபொருள் தேவையா தேவையில்லையா? முடிஞ்சுதா? அப்போ சராசரியாக ஒரு மனிதனுக்கு எந்த வேலையும் பண்ணாம சும்மா உட்காந்து படுத்து எஞ்சிட்டு இருந்தா கூட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளின் ஒவ்வொரு வேலை, இதயம் அவனை பார்த்தோம் எத்தனை டைம் 1,00,000 டைம் நம்ம துடிச்சிட்டு இருக்குது. நமக்கு இத்தனை லிட்டரு காற்று ரத்தத்தை பம்ப் பண்ணிட்டு இருக்குது. அது பம்ப் பண்றதை பார்த்தா 3 மீட்டர் அளவுக்கு ரத்தத்தை பம்ப் பண்ணுதுன்னா எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும் இதயத்துக்கு?
நம்ம தூங்கினாலும் மூச்சு உள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்குது, நுரையீரல் சுருங்கி விரியுது. நுரையீரலுடைய குழாயை எடுத்து பார்த்தா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி போகிற வரைக்கும் அந்த குழாய் நீளமாக இருந்துட்டு இருக்கு. அவ்வளோ இடத்துக்கு காற்று உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்குதுன்னா அதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும்? நமக்கு என்னத்தை சாப்பிட்டாலும், ஆயா வீட்டு வடையை சாப்பிட்டாலும், பாய் வீட்டு டீயை காப்பியை குடித்தாலும் அதுக்குள்ள புரோட்டீனு கார்போஹைட்ரேட் எனர்ஜியாக நம்ம உடம்பு கன்வெர்ட் பண்ணி ரத்தத்தில் கலந்து உடம்புல அங்கங்கே செல்களுக்கு கொண்டு போய் ஹார்மோன்கள் மூலமாக ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போகுதுன்னா அதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும்? நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம், நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம சிந்தனை இங்கேருந்து அங்கே அவன் என்ன பண்ணியிருப்பான் மதுரையில், அது என்ன நடந்துட்டு இருக்கணும், அங்கே மதுரைக்கு போகுது, திடீர்னு காஷ்மீரை பார்த்தா காஷ்மீருக்கு போகுது. அப்போது உட்காந்து வாயு வேகம் மனோவேகன்ற மாதிரி சிந்தனை அவ்வளோ தூரம் போகுதுன்னா அதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும்? அப்போது நாம் உட்காந்துட்டு இருந்தாலும் சும்மா படுத்துட்டு இருந்தாலும் பெருசாக வேலை செய்யாமல் இருந்தாலும் எல்லாருக்கும் 1600 1700 கலோரிஸ் என்ன செய்யுது, தேவைப்படுது. இதுதான் மனசில் வச்சுக்கிறோம். சரியா? அப்போ பொதுவாக என்ன பார்த்தோம்? ஒபேசிட்டிங்கிறது என்னது? சாதாரண உடல் பருமன் பார்த்தோம். சாப்பாடு மட்டும் காரணம் இல்லை, ஜெனட்டிக்ஸ் முக்கியமான காரணம். பரம்பரையாக மரபணு மூலமாக வர்றது முக்கியமான காரணம். லைஃப் ஸ்டைல் அதில் சரிகின்ற ப்ராப்பரான உடற்பயிற்சி இல்லாதது, அளவுக்கு அதிகமான விழாக்கள் விருந்துகளில் கலந்து கொள்வது, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் முக்கியமான காரணம். பிசிக்கல் ஆக்டிவிட்டி ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, அதுக்கான உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்காமல் இருக்கிறது ஒரு காரணம். டயட் உணவுகளில் கவனம் செலுத்தாமல் சரிவிகிதம் இல்லாத உணவுகள் அதிகம் சாப்பிட்றது முக்கியமான ஒரு காரணம். மெடிகேஷன், இந்த பாயிண்ட் நம்ம கவனிக்க தவற ஒரு விஷயம். சில வியாதிகளுக்கு பரிந்துரை செய்யப்படுகின்ற மருந்துகளின் காரணமாக உடல் பருமன் அதிகப்படுத்தப்படுகிறது. கவனிச்சு பார்த்து நல்லா ஒளியாத இந்த மாத்திரை கொஞ்சம் அலர்ஜிக்கு சாப்பிட்டே இருந்தா உடம்பு ஒரேடியே குண்டாயிட்டு, அவங்க பீரியட் சரியில்லைன்னு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தா, நிற்கிறதுக்கு மாத்திரை சாப்பிட்டா, வருதுக்கு மாத்திரை சாப்பிட்டா, அதுக்கப்புறம் பார்த்தா புசு புசு புசுன்னு உடம்பு வந்துருச்சு. இந்த பிரச்சனைக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, அது வரைக்கும் ஒளியாக தான் இருந்தார். ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உடம்பு பயங்கரமாக பேத்துட்டு நல்லா இருந்துட்டு தான் திடீர்னு நமக்கு குழந்தை பிறந்துச்சு. டெலிவரிக்கு அப்புறம் நிறைய உடல் பருமன் ஆயிடுச்சு. மெடிகேஷன் காரணத்தினால உடல் பருமன் ஏற்படுது, வயதின் காரணமாக ஏற்படும், பிரெக்னன்சி காரணமாக ஏற்படும், ப்ராப்பராக தூங்காமல் இருந்தாலும் உடல் பருமன் ஏற்படும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதைத்தான் நம்ம நினச்சி போகிறோம். நம்ம ஜேகே பாரம்பரியாவில் ஒவ்வொரு நபர்களுக்குமே இந்த விழிப்புணர்வை ப்ராப்பராக அந்தந்த டைமில் ஒரே நேரத்தில் மொத்தமாக சொல்ல முடியலனாலும் பேச்சுவாக்கில் ஒரு விஷயத்தை ப்ராடக்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதுக்கும் கவனம் செலுத்துங்க. நமக்கு தெரியும்ல இவர் ப்ராப்பராக தூங்காத நபர்னு தெரியும். இப்போ ப்ராப்பராக தூங்குங்க, இங்கே தூங்குனா நம்ம மருந்து வேகமாக வேலை செய்யும். அப்போ ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய மருந்துகளை கொடுக்கும் பொழுது அந்த பிரச்சனையை அதிகப்படுத்துகிற உற்பத்தி செய்கின்ற காரணத்தையும் படிப்படியாக குறைப்பதற்கான அறிவுரைகளை நாம் வழங்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் முக்கியமான ஒரு காரணங்களாக இருந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு உடம்புல கலோரிஸுங்கிறது என்னன்றதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜெனடிக்ஸுக்கு என்ன காரணங்கிறதுக்கான ரிசர்ச் மெட்டீரியல்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. ஒரு ஜெனடிக்ஸ் மூலமாக எப்படி வந்துட்டு இருக்குது, ஒவ்வொரு உணவுகளில் ஹை கலோரி உணவுகளை சாப்பிட்றதுனால, அதிகமாக இந்த பேக்கேஜ் பண்ண உணவுகளை அதிகமாக சாப்பிட்றதுனால, அதிகமாக மொபைல் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பாடு சாப்பிட்றதுனால, இது எல்லாம் சேர்ந்து உடம்புல எப்படி உடல் பருமனை ஏற்படுத்துது. முக்கியமான மாத்திரையை பார்த்தோம் பாருங்க. நம்ம மாத்திரை என்னென்ன மாத்திரைகள் என்ன பிரச்சனைகள் ஏற்படுது நமக்கு தெரியாது. சாதாரண இன்சுலின் ஊசி பயன்படுத்திட்டு இருக்கும்போது கூட அந்த இன்சுலின் ஊசி சிலருக்கு இரஸ்பான்ஸ் ஆகி அதனால உடல் பருமன் காரணமாக இருக்குது. கார்டிகோஸ்டீராய்டு, ஆன்டிஹிஸ்டமின், எதுக்கு அலர்ஜிக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாத்திரைகள், எபிலெப்சி மெடிகேஷன்ஸ், வலிப்புக்கு எடுத்துக்கொள்கின்ற நரம்புகளுக்காக எடுத்துக்கொள்கின்ற மாத்திரைகள், டிப்ரெஷன் மெடிகேஷன்ஸ், தூக்கத்துக்கு சாப்பிடுகின்ற மன டென்ஷனுக்கு மன அமைதிக்காக சாப்பிடுகின்ற மாத்திரைகள், தைராய்டு ஹார்மோன் தைராய்டுக்கு சாப்பிடுற மாத்திரைகள், இந்த மாதிரி இதெல்லாம் வகைகள் குடும்பம் சொல்லுவாங்க. இந்த குடும்பத்தில் நிறைய மாத்திரைகள் இருக்கு, எண்ணற்ற மாத்திரைகள் இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 15 வெரைட்டிஸ் ஆஃப் மாத்திரைகள் இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த மாத்திரைகளின் மூலமாகவும் உடல் பருமன் அதிகமாக நமக்கு ஏற்படும். இப்போ நம்ம தொடர்ந்து ஒரே விஷயத்தில் ஒரே மாதிரி நம்ம உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் பிரச்சனை ஏற்படும். இப்போ நம்ம இப்போ உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏற்பட்ட உடல் பருமனை கொஞ்சம் மாற்றலாமா, கொஞ்சம் எந்திரிச்சு சின்ன சின்ன பயிற்சிகள் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்தது நம்ம கவனிக்கலாம். இப்போ பொதுவாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், இப்போ நாம் உடல் பருமனை குறைக்கணும் சார், பெரிய லெவலில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு தெரியாது, அதே நேரத்தில் நான் இருந்த இடத்துலே இருந்து என்னுடைய உடல் எடையை நான் குறைக்கணும்.
இந்த எண்ணெய் நமக்கு இருக்கலாம், எல்லாமே ரெடிமேடாக இருந்தால் நல்லா இருக்கும்ல. அப்போ சிம்பிளாக நம்ம குறைக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? இல்லை இருக்கிற உடல் எடையை படிப்படியாக எவ்விதமான பயிற்சிகள், பெரிய பெரிய பயிற்சிகள் இல்லாமல், அடுத்தவங்களுக்கு தெரியாமல், பக்கத்தில் இருந்தாலுமே அவங்களுக்கே தெரியாமல் நமக்கு நாமே உடல் பருமனை குறைக்கிறதுக்கு என்னென்ன மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நான் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவேன், அந்த மெத்தடை இன்றைக்கெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். சில நேரங்களில் உடல் பருமனை குறைக்கணும்னு கொஞ்சம் கான்சியஸாக இருக்கும்போது பேஷண்ட் கையை பார்க்கும்போது என் வயிறை அடிவயிறை உள்ளுக்குள்ளே இழுத்து பிடிக்கணும்னு நான் நினைப்பேன். சரியா? அடிவயிறை உள்ளுக்குள்ளே இழுத்து பிடிக்கணும்னு நான் நினைப்பேன். அப்போது கையை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வயிற்று லூஸ் பண்ணிடுவேன். இதன் மூலமாக என்னோடய அடிவயிறை என்ன செய்கிறேன், உள்ளுக்குள்ளே இழுத்து இழுத்து ஒரு அசைவை கொடுக்குறேன். நம்ம சும்மா இருந்தாலே நமக்கு கலோரிஸ் நமக்கு தேவைப்படுமா இல்லையா? இப்போ உட்கார்ந்து நம்ம எந்திரிச்சோம்ல, எந்திரிச்சதுக்கு ஒரு கலோரிஸ் நமக்கு தேவைப்படுது. இப்போது திரும்ப எல்லாருமே உட்காரலாம். உட்காந்துட்டோமா? திரும்ப ஒரு டைம் எந்திரிச்சிக்கலாம். எந்திரிச்சாச்சு. இப்போ எந்திரிச்சதில் எத்தனை பேர் எந்திரிக்கும் போது உங்கள் ஹேரோட ஹேண்டில் பிடிச்சி எந்திச்சிங்க? எல்லாருமே எந்திரிச்சோம்ல. இப்போ உட்காந்துட்டு கொஞ்சம் கான்சியஸாக அந்த ஹேண்டில் பிடிக்காம எந்திரிச்சு பார்க்கலாமா? உட்காரலாம். ரிலாக்ஸ், வேகமெல்லாம் இல்லை, வேகமெல்லாம் இல்லை, நீங்கள் நிதானமாகவே ஆனால் ஹேண்டில் பிடிக்காமல் பேலன்ஸ் பண்ணி ஏந்திங்க. ஸ்டாண்டா. சரி, வழக்கம் எந்திரிச்சதுக்கும் இப்போ எந்திரிக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா? இப்போ வழக்கமாக ஒரு சேர்லேருந்து எந்திரிக்கிறதுக்கும் ஒரு ஹேண்டில் கைப்பிடிச்சு எந்திரிக்கும் போது எனர்ஜி லாஸ் கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு எனர்ஜி தேவைப்படும். எனக்கு எதுவுமே ஹேண்டில் பிடிக்காமல் எந்திரிக்கும் போது என்ன ஆகும், இன்னும் அதிகமான எனர்ஜி நமக்கு தேவைப்படும். இந்த ஒரு புரிதலோடு இப்போ உட்காந்து எந்திரிக்கலாமா? இப்போ ஓகே, சிட் அண்ட் ஸ்டாண்ட். சூப்பர். இந்த மெத்தடை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, நமக்கு எவ்வளோதான் பயிற்சி பண்ணாலும், ஒருத்தருக்கு அடி வயிற்றுல சதை இருக்குது, அவர் ஒரு வருஷம் நான் பயிற்சி பண்ணி உடம்பு வயிற்றுல உள்ள சதையை நான் குறைக்கணும்னு நினைக்கிறார். அவர் பண்ண 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, அடிவயிறு அப்படியே தான் இருக்கும், சதை குறைய வச்சு, இடுப்பு தசை அப்படியே தான் இருக்கும். ஆனால் ஷோல்டரில் குறையும், காலில் குறையும், இடுப்பில் குறையும், நமக்கு பிட்டியில் குறையும். அப்போது இந்த பகுதி அடிவயிறும் லாயின்னு சொல்கிற இடுப்பு தசைகள் கடினமான பிணைப்புகளால் ஏற்பட்ட தசைகள். நம்ம என்னதான் பயிற்சி பண்ணாலும் அது ரொம்ப கடைசி தொடர்ந்து பண்ணி வேற வழியே இல்லைடா, வேற கொழுப்பு எங்கே இருக்கு, இங்கே தான் இருக்கா, அப்போ கரைப்போம் ஒன்று உடம்பு நினைச்சா மட்டும்தான் அது கரைக்கும். அப்போ அந்த பகுதியை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம அசைச்சிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இன்னும் வேகமாக அந்த உடல் எடை குறைப்புக்கான வாய்ப்புகள் நமக்கு ஏற்படும். அப்போ என்ன கொஞ்சம் வயிற்று உள்ள அமைக்கலாமா? உள்ளுக்கு அப்படி இழுத்துக்கோங்க, வயிற்று நல்லா இழுத்துக்கோங்க. ஒரு 10 கவுண்டிங் அப்படி இழுத்து வச்சுக்கிட்டு மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்க. இதுதான் தாய்ச்சின்ற முறையில் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. வேகமாக உள்ளே இழுத்துக்கணும், இழுத்துட்டு 10 கவுண்டிங் மைண்டில் வச்சுட்டு மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். அது அடிவயிறு அந்த ஃபீலோடு பண்ணணும். வீட்டிலேருந்து பண்ணும்போது கண்களை மூடி அந்த அடிவயிறு அப்படியே ஃபீல் பண்ணி டைட்டாக பிடிக்கும் போது உள்ளுக்குள்ளே எங்கேயாவது வலிக்குதா, வித்தியாசமாக எங்கேயாவது வலிக்குதா, அடிவயிறு கொஞ்சம் சூடாகிற மாதிரி இருக்குதா, உடம்பு கொஞ்சம் வேக்கிற மாதிரி இருக்குதா, அதெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு நல்ல ரிலாக்ஸாக கான்சியஸாக அது அடிவயிறை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணணும். திரும்ப இப்போ எல்லாருமே கவுண்டிங் சொல்கிறேன். நல்லா இழுத்து பிடிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்க, மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்க. அகைன் நல்லா இழுத்து பிடிங்க, நல்லா இழுத்து பிடிங்க. எவ்வளோ இழுத்து பிடிக்குமோ? 10 9 8 7 6 5 4 3 2 1 அண்ட் ரிலீஸ். ரிலாக்ஸாக ரிலீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இடுப்பு தசை என்ன செய்யலாம்? மெதுவாக அசைக்க முடியும்ல. கைகளை ஒரு பக்கமாக நம்ம வச்சுக்கிட்டு நம்ம மெதுவாக அசைக்க முடியுமா? எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு நம்மளுடைய கை எவ்வளோத்துக்கு முட்டு பக்கம் தொட முடியுமோ சைடில் முடிஞ்ச வரைக்கும் மெதுவாக அசைச்சு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணியே இருக்கலாம், எவ்வளோ முடியுமோ ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருந்துட்டு ஒரு 10 கவுண்டிங் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அகைன் மெதுவாக ரிலீஸ் பண்ணலாம். மாங்கு எக்ஸசைஸ் பண்ணுறதை விட ரிலாக்ஸாக ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸுக்கு ரிசல்ட் அதிகம். அதுமாதிரி ஆப்போசிட் சைடில் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கை இப்போது எவ்வளோத்துக்கு முட்டினுடைய சைடு பக்கத்தைப்படுதுன்றதை பாருங்கள். ஒரு 5 கவுண்டிங்ஸ் 10 கவுண்டிங்ஸ் அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது ஏதாவது உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுற முடியுதா? ஏதாவது சின்ன ஹீட் ஆகுதா?
பிஎம் பேசிக் மெட்டபாலிக் ரேட்னு சொல்லுவாங்கல்ல. உடம்புல அந்த வெப்பம்ங்கிறது இதுதான் வெப்பம். நம்ம ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலை செய்வதற்கு தேவையான ஆற்றல் இருக்கு இல்லையா, அந்த ஆற்றல் நமக்கு உண்ணுகின்ற உணவுக்கும் நாம் செய்கின்ற செயலுக்கு செலவிடுகின்ற ஆற்றலும் சமமாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு எப்படி இருக்குதோ அப்படியே இருக்கும். சரியா? இப்போ வழக்கமாக நம்ம பண்ணுறதை விட இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ பண்ணோம்ல, வழக்கமாக எந்திக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுந்தோம், வழக்கமாக எந்திக்கிறதுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பக்கமாக சரிஞ்சு பார்த்தோம். இப்படி காலையில் ஒரு 20 நேரம், சாயந்தரம் 20 நேரம் இந்த பயிற்சி நம்ம செஞ்சு பார்த்தோம்னா வழக்கத்தை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆற்றல் நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லையா? அப்படி பயன்படுத்தும் போது வழக்கமாக சேர்ற உடல் எடையை விட கொஞ்சம் எடை சேருவது குறைய ஆரம்பிக்கும். இதை நம்ம கலோரிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது பக்காவாக நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ கலோரி தேவைப்படுது, எனக்கு 2000 கலோரி தேவைப்படுது. நான் உணவில் இது வரைக்கும் 2500 கலோரி சாப்பிட்டுருக்கேன். இன்னிலிருந்து நான் 2000 கலோரி சாப்பிட்டு என் உடல் எடை கூடாமல் நான் பார்த்துப்பேன். ஃபஸ்ட் ஐடியா. இப்போ உடல் எடை கூடாமல் நான் பார்த்துட்டேன். இனி எனக்கு 2000 கலோரி தேவைப்படுது. இது வரைக்கும் நிறைய நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுனா என் உடம்பு நிறைய டெபாசிட் ஆகிருக்குது. அதுலேருந்து ஒவ்வொரு டைமும் ஒரு 300 கலோரி எடுக்கிற மாதிரி நான் 1700 கலோரி தான் நான் சாப்பிடுவேன். மிச்சம் உள்ள கலோரியை உடம்பு சேர்த்து வச்சிருக்கிற பிற்கால தேவைக்காக சேர்த்து வச்சிருக்கு. அதுல இருந்து எடுக்கட்டும். அது எடுக்கிறதுக்கு நம்ம உடம்பு கொஞ்சம் கஷ்டப்படுத்து. என்ன, நான் கஷ்டப்படுறேன், அதை நான் புரிஞ்சுக்கிறேன், அந்த ஃபார்முலா புரிஞ்சுக்கிறேன். ஏமாத்துறதுக்காக பசி உணர்வு ஏற்படுத்தும். அதை நான் சீர கலோரி தண்ணி சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், அதை நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ என் உடம்பு குறைய ஆரம்பிக்கும். இவ்வளவுதான் விஷயம். இந்த ஃபார்முலா. இப்போ நம்ம வயிற்று அழித்து இது ஈஸியான வேலை, இடுப்பை அசைச்சது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. ஆனால் இதை நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டு அடிவயிறையும் இடுப்பையும் யார் ஒருத்தர் பலப்படுத்துகின்றார்களோ, அந்த தசைகளை அசைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு முதுகு வலி சார்ந்த பிரச்சனைகள் வராது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நிறைய பெண்கள் பிரெக்னன்சி டைமில் வயிறு குழந்தை பெருக்கும் போது குழந்தைகளை முன்னோக்கி அழுத்தும் பொழுது இடுப்பு வலி அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்காக பரவாயில்ல, 10 மாசத்துல முடிஞ்சு போயிடுது. நிறைய ஆண்கள் தொடர்ந்து ஆயுளுக்கும் அந்த அழுத்தத்தின் காரணத்தினால தொடர்ந்து அதிகமான முதுகு பிரச்சனையினால பாதிக்கப்படுறாங்க. அப்போ அந்த முதுகை நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம முன்னாடி தான் குனிஞ்சிட்டு இருக்கோம், பின்னாடி வளைவதற்கான வாய்ப்பு நமக்கு இல்லை. அப்போ ஒரு வழக்கமான செயலை விட அதுக்கு எதிரான செயலை நம்ம மெதுவான ஸ்ட்ரெச்சிங்கில் பண்ணும்போது வழக்கமான எனர்ஜியை விட அதிகமான எனர்ஜி நமக்கு தேவைப்படும். இடுப்புல கை வச்சுக்கலாமா? நல்ல மெதுவாக பின்னாடி வளைங்க. ஓகே, ஒரு 10 கவுண்டிங். 1 2 3 4 5 6 7 8 9 10 அண்ட் ரிலீஸ். திரும்ப ஒன்ஸ் அகைன் பேக் பண்ணிக்கோங்க. 10 9 8 7 6 5 4 3 2 1 அண்ட் ரிலாக்ஸ். ஸோ இப்போ ஒரு ரிலாக்ஸ் மைண்ட் கூட ஃப்ரீ ஆகும். ஓகேங்களா? அடுத்து நம்ம கைகள் தொங்க போட்டே இருக்கிறோம். கைகள் கொஞ்சம் கையை தூக்க வேண்டாம். நம்ம 2 சோல்டரை மட்டும் என்ன செய்யலாம், நல்ல மேக்ஸிமம் தூக்குற மாதிரி தூக்குங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 and release. எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணும்போது கை வலிக்கணும், வலிக்கிற மாதிரி அகைன் ஒன்ஸ் அகைன் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. நம்ம ஷோல்டர் காதை தொட வைக்க முடியுமான்ற ஒரு எண்ணத்தோட ஸ்ட்ரெச் பண்ணணும். அப்போ கரெக்டாக இருக்கும். அகைன் அண்ட் ரிலீஸ். ஓகே. செகண்ட் என்ன, நம்மளுடைய நெக்கு. எல்லாருக்கும் நிறைய பேஷண்ட் பார்த்துட்ருக்குறோம். முக்கியமாக கழுத்து பிரச்சனை, இடுப்பு பிரச்சனை தான். எப்படி முன்னாடி குனிஞ்சு பழக்கப்பட்டு பின்னாடி வளைய மறந்துட்டோமோ அதுமாதிரி கழுத்துக்களை பின்னாடி வளைக்கிறதுக்கும் நம்ம மறந்துட்டோம். கைகள் 2 வச்சுக்கோங்க, சின்ன வச்சுக்கலாம். சின்ன வச்சுட்டு பின்னாடி அப்படி பாருங்கள். தலை சுற்றுறவங்க பண்ண வேண்டாம். ஒரு 10 கவுண்டிங். நல்லா ரூஃபை பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 அண்ட் ரிலாக்ஸ். ஸோ நம்ம பண்ணுற பயிற்சியை மாங்குன்னு பண்ணாமல் அப்படி ரிலாக்ஸாக ரிதமிக்காக ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம பண்ணும்போது உடம்புக்கு, மனசுக்கு, மூளைக்கு எல்லாத்துக்கும் தேவையான ஆற்றல் பகிர்ந்தளிக்கப்படுவதன் காரணத்தினால படிப்படியாக எடை குறைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகப்படுத்தும். இப்போ ரிலாக்ஸ் ஆகிக்கலாமா? உட்காந்துக்கலாம். அது எவ்வளோ நேரம் இருக்குது? 5 நிமிஷமா? ஓகே, ஃபைன்.
ஸோ மாத்திரைகள் வந்து நிறைய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தூக்கம்ங்கிறது கண்டிப்பாக உடல் பருமனுக்கு மட்டுமல்ல, எந்த பிரச்சனை இருந்தாலும் தூக்கத்தை நம்ம சரி பண்ணணும். பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் தூக்கத்தை சரி பண்ணணும். ப்ராப்பராக நம்ம தூங்கலைன்னா என்னாகும்? The lack quality of the sleep raises the hunger hormone. ஹங்கர் ஹார்மோன், பசி எடுக்க வைக்கிறதும் ஒரு ஹார்மோன் தான். அதான் ஹங்கர் ஹார்மோன். பசிக்கான ஹார்மோன் பேர் என்னன்னா கெர்லின். பசிக்கான ஹார்மோன் பேர் என்னது? கெர்லின். அப்போ அண்ட் சப்ரஸ் த ஃபுல்னஸ் ஹார்மோன். பசிக்கும் போது நம்ம சாப்பிட்றோம்னா பசி எடுக்க வைக்கிற ஹார்மோன் பேர் என்னது? கெர்லின். சாப்பிட்டுட்டு இருக்கும் போது போதும்னு தோணுதுன்னா அது திருப்தியை ஏற்படுத்துகிற ஹார்மோன் பேர் என்னது? லெப்டின். அப்போ இந்த ஹார்மோன் ப்ராப்பராக செயல்படணும்னா நம்ம நல்லா தூங்கணும். அப்படி தூங்கலைன்னா அந்த நபருக்கு நேரங்கிட்ட நேரத்தில் பசி எடுக்கும், சாப்பிட நேரத்தில் பசி எடுக்காமல் போயிடும். அப்போ உடம்புல இம்பேலன்ஸ் அதிகமாகிடும். இது லீட்ஸ் டு ஓவர் ஈட்டிங். எவ்வளோ சாப்பிட்டாலும் திடீர்னு பசி எடுத்துச்சுன்னா என்ன ஆகும்? உடம்புல தேவையில்லாத கொழுப்பு சேரும். அண்ட் பர்டிகுலர்லி ஆஃப் கலோரிக் டென்ஸ் கம்ஃபர்ட் ஃபுட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, முக்கியமாக நம்ம கட் பாக்டீரியான்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? யார் ப்ராப்பராக தூங்காமல் நிறைய சிந்தனைகளால் மற்ற தவறான பழக்க வழக்கங்களால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் குடலில் அந்த கட் பாக்டீரியாங்கிறது பேட் பாக்டீரியாவாக மாறிடும். நல்ல பாக்டீரியா இருக்கும் பொழுது சிந்தனைகள் நல்லா இருக்கும், நல்ல உணவுகள் சாப்பிட்டா திருப்தி ஏற்படும். பேட் பாக்டீரியா வயிற்றுக்குள்ளே இருந்துச்சுன்னா கெட்ட உணவுகள் தான் சாப்பிட தோணும். கெட்ட உணவுகள் சாப்பிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு திருப்தி ஏற்படும். இன்னும் அதிகமான சீரழிவுக்கு அது காரணமாக. அப்போ மூளை, எண்ணம் இதை வடிவமைக்கிறது வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் தான். அப்போ நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக நல்ல எண்ணங்கள். அப்போ கெட்ட பாக்டீரியா ஒருத்தருக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன தோணும் அவருக்கு? நம்ம இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணணும், இன்னைக்கு இந்த இது சாப்பிடணும், இந்த சிகரெட் பண்ணணும். இந்த மாதிரி எண்ணங்களும் வயிற்றில் உள்ள பாக்டீரியாக்களின் மூலமாகத்தான் ஏற்படுகின்றது. அப்போ அதை சீர் செய்வதற்கு உணவுகள் ஆதியாக இருக்குது, அவசியமாக இருக்குது. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர், இது வரைக்கும் தவறான உணவின் காரணத்தினால என்னுடைய கட் பாக்டீரியாவுடைய பதிவுகள் மாற்றி அமைச்சிருக்கு, இதை நான் சீராக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்ல உணவுகளை எடுத்து படிப்படியாக சீராக்க முடியுன்ற விழிப்புணர்வோடு இயற்கை உணவுகளை எடுக்கிறவங்க பாக்டீரியாக்களை மாற்றி அமைக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட், இப்போ நம்ம ஓவர் ஈட்டிங், நம்மளுடைய ஓவர் வெயிட் ப்ரெக்னென்சி டைமில் ஏற்படுகின்ற பிரச்சனை, இதன் காரணத்தில் நிறைய பேர் உடல்நிலை பாதிக்கப்படுற காரணம் என்னன்னு பார்த்தா, ஒரு ப்ரெக்னென்சினால் உடல் பருமன் ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறத விட அந்த ப்ரெக்னென்சி நேரத்தில் குழந்தைய நான் வளர்க்க போகிறேன்ற பெயரில் தேவையில்லாத மல்டி விட்டமின்ஸ் டேப்லெட், தேவையில்லாத நிறைய சத்து ஊசிகள், சத்து மாத்திரைகள், அளவுக்கு அதிகமான ரெஸ்ட்டு, அளவுக்கு அதிகமான சாப்பாடு. யோசிச்சு பாருங்க, வழக்கமாக மனிதனும் ஒரு வகையான மிருகம் தானே. எங்கேயாவது ஆடு கற்பம் தெரிச்சிச்சுன்னா அப்படியே ரெஸ்ட்ல இருக்கா? ஆட்டுக்கு யாராவது சத்து இதெல்லாம் மற்ற ஆடுகள்லாம் ஏதாவது வாங்கி கொடுக்குதா? எங்கேயாவது பசு ஒரு கற்பம் தெரிக்கும் போது வழக்கமாக செய்கின்ற நடைபயிற்சியை செய்யாமல் இருக்குதா? எல்லாம் இயல்பாக இருந்துட்டு இருக்கோம். எப்போ கடைசியில் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருந்துட்டு இருக்கோம். குழந்தையும் இயல்பாக பிறந்துடும். நாம் எல்லாம் இயல்புக்கு மீறி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால குழந்தையும் இயல்பாக பிறக்காம இயல்புக்கு மாற்றாக பிறக்குது. அதற்கப்புறம் அந்த குழந்தைக்கும் தடுப்பூசின்னு போட ஆரம்பிச்சிடுறோம். அந்த பெண்ணுக்கும் அதிகமான போஸ்ட் ப்ரெக்னன்சி கேருங்கிற பெயரில் திரும்பவும் சத்து ஊசி, சத்து மாத்திரைகள் கொடுத்து டோட்டலாக உடல் பாதிக்கப்படுகிறது. தென் ஆமாம், பிரெயின் ஹங்கர் அண்ட் செடேட்டிவ் பேத். இது முடிச்சுட்டு நம்ம வந்து இது வீடியோ நினைக்கிறேன், இதை ப்ளே பண்ணிவிட்டு நம்ம டீ பிரேக் கொடுத்துடலாம். ப்ளே தான் நினைக்கிறேன், பாருங்க, கிளிக் பண்ணுங்க. அதை வருதா? ஓகே. பொதுவாக நம்மளுடைய ஆகாரம் உள்ள எவ்வளோ எடுக்கிறோம், எவ்வளோத்துக்கு அதை நம்ம செலவழிக்கிறோன்றதை பொறுத்து தான் உடல் எடைங்கிறது தீர்மானிக்கப்படுது. நம்ம உடம்பில் இந்த அறிகுறிகள் வந்து மூளைக்கும் வயிற்றுக்குமான ஒரு தொடர்பை இந்த வேகஸ் நெர்வ் மூலமாக ஏற்படுது. இதெல்லாம் சீரமைக்கக்கூடிய அந்த கண்ட்ரோலர்ஸ், மேனேஜர்லாம் பார்த்தா தான் நம்மளுடைய ஹார்மோன்ஸ் மூலமாக இது சீரமைக்கப்படுது. அப்போது உடம்பில் அந்த பசி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த ஜீரணம் சிறப்பாக இருக்கணும், திருப்திங்கிறது உடம்புல ஏற்படணும். இதில் மாறுபாடுகள் ஏற்படும் பொழுது எண்ணற்ற வகையான
பாதிப்புகளால் நம்ம வந்து பாதிக்கப்படுறோம். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற இடம் எதுன்னு பார்த்தா நம்ம மூளையில் இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ்ன்னு சொல்கின்ற முக்கியமான ஒரு பகுதி. அப்போ இதில் ஒவ்வொரு நியூரான்ஸ் இருக்குது. நம்மளுடைய பசியை தூண்டுகின்ற செயல்பாடுகள், அதை தணிக்கின்ற செயல்பாடு, எப்படி ஒரு சென்சார் ஒர்க் ஆகுதோ, இப்போ நிறைய ஒரு தொட்டியை தண்ணி நிறையும் சென்சார் ஒர்க் ஆகுதோ, அதுமாதிரி உடம்புலையும் பசியை தூண்டுறதுக்குன்னு ஒரு ஹங்கர் ஒரு ஹார்மோன் கெர்லின் நம்ம பார்த்தோம். திருப்தி ஏற்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு ஹங்கர் செட்டைட்டி ஏற்படுத்துகின்ற ஹார்மோன் பார்க்குறோம், லெப்டின் பார்க்குறோம். இந்த ஹார்மோன்கள்லாம் ப்ராப்பராக அந்த சென்சார் நம்ம உடம்புல செயல்பாடுகள் சீராக இருக்கும் பொழுது மட்டும்தான் அது நடைபெறும். அப்போ அந்த ஹார்மோன்களின் செயல்பாடுகளை பொறுத்து மற்ற நொதிகள், அந்த ஹார்மோன்கள், அதற்கான செல்களின் திசுக்களின் ஆக்டிவிட்டீஸ்லாம், தேவையான எனர்ஜி எடுக்கிறதுலாம் வடிவமைக்கப்படுது. ஒருத்தருக்கு பசி தேவைப்படுது, பசி எடுக்குது, சத்துக்கள் இல்லைங்கிற பட்சத்தில் என்ன ஆகும், உடம்புல அதற்கான ஹார்மோன்களை அந்த சென்சார்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ பிரெயின் எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது தான் நம்மளுடைய உடல். இப்போ இந்த கெர்லின்ற ஹார்மோன் வந்து சுரக்கும் போது என்ன ஆகும், பசிங்கிற உணர்வு நமக்கு ஏற்படும். அப்போ டேரக்டாக என்ன ஆகும், அங்கேருந்து நமக்கு வேகஸ் நர்வ் மூலமாக ஃபுட் இன்டேக் எடுக்கணும், நீ சாப்பிடு, உனக்கு பசி எடுக்குது, உனக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறது. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, போதுன்ற எனர்ஜி கிடைச்சிருது, செட்டைட்டியை ஏற்படுத்துகின்ற அந்த லெப்டின்ற ஹார்மோன் நம்ம வந்து சுரக்கும் பொழுது நம்ம உடம்புல என்ன ஆகுது, அகைன் அதற்கான ஒரு சென்சார் ஆக்டிவேட் ஆகும் பொழுது நம்ம பசிங்கிறது தணிக்கப்படுது. இப்போ ஒன்று நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற ஒரு உணவுகளில் உடம்புல மூளையில் ரசாயனங்களில் நிறைய மாற்றங்கள் வடிவமைக்கப்படுது. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அளவுக்கு அதிகமான உணவுகள் கொஞ்சமாக எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொழுப்பு சேர்ந்துருக்கும், அளவுக்கு ரொம்ப அதிகமாக அங்கங்கே பார்ட்டி கிட்டிட்டு சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமான அளவு கொழுப்புகள் சேரும். இது ஒரு அளவுக்கு அதிகமாகும் போது அந்த சென்சார் வேலை செய்கிறதுல பாதிப்பு ஏற்படும். இந்த பாதிப்பு தான் என்னாகுது, உடல் பருமன் தாறுமாறு ஆகிறதுக்கு. இந்த இன்சுலின் அந்த லெப்டின் ஹார்மோன் சுரக்க வேண்டிய நேரத்தில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் ப்ராப்பராக சுரந்தால் மட்டும்தான் நம் உடம்புக்கு ஆரோக்கியங்கிறது சாத்தியம். அந்த ஹார்மோன் இம்ப்ராப்பர் ஆகும் பொழுது உடம்புல ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுது. திடீர் பசி இல்லாமலேயே பசி எடுக்க ஆரம்பிக்கும். பசி இருக்கும்போது திடீர் சாப்பிடணுன்ற எண்ணம் ஏற்படும் போது சாப்பிடக்கூடாது எண்ணம் ஏற்படும். ஒட்டு மொத்தத்தில் திசுக்கள் ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாம் ஏற்பட்டு உடல் உள்ளுறுப்புகள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளுக்கு இது வந்து காரணமாகிட்டு இருக்கு. அப்போ உண்ணுகின்ற உணவு எந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகள் நம்ம சாப்பிட்றோமோ அதை பொறுத்து நம்ம உடம்பினுடைய ஆரோக்கியம் மட்டுமல்ல, உடம்பினுடைய அந்த ஒட்டுமொத்த தகவமைப்புங்கிறது வடிவமைக்கப்படுது. ஸோ இப்போ எல்லாருக்கும் டீ பிரேக், அதுக்கப்புறம் ஒபேசிட்டிங்கிறது இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்றதை கன்சைஸ் பண்ணிவிட்டு இதற்கு நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் எந்த வழியில் சப்போர்ட் பண்ணும், நம்ம என்ன மாதிரியான பயிற்சிகள் எடுத்துக்கலான்றதை நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்கலாம்.